அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது இனிய முடிவு கொண்ட விறுவிறுப்பான வித்தியாசமான குடும்ப நாவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அகிலா ஃபோன் பண்ணினா என்னையும் அப்பாவையும் வர சொல்லியிருக்கா. அம்மா மங்களம் மெல்ல சொல்ல ரகு விசுக்கனை திரும்பினான். ஏன், அவள் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டாளா? பெரியவங்க பெற்றவங்க இங்கே இருக்கும்போது அவள் வந்து பார்க்கறது தானே முறை. ஏண்டா அப்படி சொல்கிற? அவளும் நாங்கள் பெற்ற பொண்ணு தானே, கூப்பிட்டா வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி நான் சொல்லலாமா? இப்போ எதுக்கு கூப்பிடுறா? தெரியலப்பா. என்னங்க இப்படி வர்றீங்களா? உள்ளிருந்து ஜெயா குரல் கொடுக்க ரகு உள்ளே போனான். 4 வயது பையனை ஜெயா பள்ளிக்கூடத்துக்கு தயார் செய்து கொண்டிருந்தாள். அவங்க எப்போ போகிறாங்க, எப்போ வருவாங்கன்னு கேளுங்க. எதுக்கு? ராகுலை 1:30 மணிக்கு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும் இல்லையா? பொண்ணு வீட்டுக்கு போய் உட்காந்துட போகிறாங்க. அப்புறமா நான் திண்டாடி போவேன். சரி, பார்த்துக்கலாம். பார்க்கிறது என்ன, வரணும் சரியா? கரண்ட் பில் கட்டணும், ரேஷன் வாங்கணும், பிள்ளைய கூட்டிகிட்டு வரணும். இதையெல்லாம் யார் செய்கிறது? ரகு வெளியே வந்தான். அப்பா, அம்மாவை மட்டும் அனுப்பிட்டு நீங்கள் இங்கேயே இருங்களேன், நிறைய வேலை இருக்குது. 2 பேரையும் அகிலா வர சொன்னாடா? இங்கே உங்களுக்கும் பொறுப்பு இல்லையா? சரி, போயிட்டு 2 மணிக்கு நேராக ஸ்கூலுக்கு வந்து ராகுல் அழைச்சிட்டு வந்துடுங்க. ரகு ஜெயா இருவரும் மகன் ராகுலுடன் பரபரவென புறப்பட்டு காரில் ஏற ஜெயா தான் காரை ஓட்டத் தொடங்கினாள். ரகுவுக்கு தெரியாது. தியாகு மங்களம் தம்பதிக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் ரகு, அவன் மனைவி ஜெயா, 4 வயது மகன் ராகுல். அடுத்தது அகிலா, அவள் கணவன் சுபாஷ், 1 வயது பெண் குழந்தை ஷாலி. தியாகு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து குடும்பம் நடத்தியவர். தன் உடன்பிறப்புகளை ஆளாக்கி பெற்றவர்களை பராமரித்து பிள்ளைகளையும் வளர்க்க படாத பாடுபட்டவர். பல கஷ்டங்களை அனுபவித்தவர். மங்களம் சகலத்துக்கும் ஈடு கொடுத்த நல்ல ஒரு மனைவி. தியாகுவுக்கு முன்கோபம் உண்டு, அதற்கு மேல் பாசமும் உண்டு. ஆனால் தப்பாக மனசுக்கு பட்டால் படக்கென சொல்லிவிடுவார். யாராக இருந்தாலும் கவலைப்பட மாட்டார். மங்களம் அதை தடுத்து பூசி மெழுகி யாருக்கும் பாதகமில்லாமல் குடும்பத்தை நடத்தப்படும்பாடு கொஞ்சமில்லை. மங்களத்தை போல சகலத்துக்கும் அனுசரித்து யாரிடமும் கோபப்படாமல் யாருக்கும் பாதகமில்லாமல் வாழும் ஒரு தாயை பார்க்க முடியாது. இந்த நல்ல மனுஷிக்கு மகனும் சரியாக அமையவில்லை, மருமகளும் அனுசரிக்கவில்லை. அதுதான் விதி. தியாகு 2 பிள்ளைகளையும் நன்றாகத்தான் படிக்க வைத்தார். ரகு இன்ஜினியரிங், அகிலா எம்காம் படிப்பு. ரகு கம்பெனியில் வேலை, அகிலா அரசு வங்கி ஒன்றில் அதிகாரி. ஏற்கனவே உள்ள கடன்கள், குடும்பம் நடத்தப்பட்ட பாடு, பிள்ளைகளின் படிப்பு செலவு, அகிலாவின் கல்யாணம், பிரசவம் என எதிலும் அவர் குறை வைக்கவில்லை. அதனால் ரிட்டையர்டாகி வரும்போது சொல்லும்படி கையில் எதுவும் நிற்கவில்லை. தனியார் நிறுவனம் என்பதால் பென்ஷன் இல்லை. எல்லா கடனும் போக மொத்த பணம் 6 லட்சம் கைக்கு வந்தது. அதில் அவசர மருத்துவ தேவைக்கு 2 லட்சம் கரைந்து விட்டது. மீதி 4 லட்சம் மட்டும்தான். அதில் வரும் இன்றைய மாத வட்டி 2600. சொந்த வீடு கட்ட முடியவில்லை. இந்த 2000 சொச்சத்தை வைத்து கொண்டு தனியாக வாழ முடியாது. அதனால் மகனையோ மகளையோ சார்ந்துதான் வாழ வேண்டிய கட்டாயம். இங்கே மகன் ரகு, மருமகள் ஜெயா, இருவரும் ஒரே ஐடி கம்பெனி. காதல் கல்யாணம். ஜெயா கணவனை விட 10,000 அதிகம் சம்பாதிக்கும் பெண். கார் ஓட்டுவதிலிருந்து குடும்பம் நடத்துவது வரை எல்லாம் அவள் கையில். அவளது பெற்றோர் மும்பையில், உடன்பிறப்புகள் வெளிநாட்டில். கல்யாணமான அடுத்த வருடமே குழந்தை ராகுல் பிறந்துவிட்டான். பிரசவத்துக்கு கூட அவள் மும்பைக்கு போகவில்லை. அவளது பெற்றோர் இங்கே வந்து விட்டார்கள். மகளை பார்த்து கொள்கிறேன் பேர்வழி என்று அவர்கள் ஓடாத ஓட்டம் பாக்கி இல்லை. வெளி வேலைகள் அத்தனையும் தியாகு, வீட்டில் சமையல், மற்ற வேலைகள் மங்களம். உட்கார்ந்து சாப்பிடும் ஜெயாவின் பெற்றோர். மனைவியை எதிர்க்க துப்பில்லாமல் மாமனார் மாமியாருக்கு ஜால்ரா போடும் வெட்கம் கெட்ட ரகு. பிரசவம் முடிந்த 6 மாதம் வரை அவர்கள் இங்கேதான் இருந்தார்கள். அதன் பிறகு ஜெயாவே பேக் செய்து விட்டாள். நீ ஆஃபீஸ்க்கு போனால் பிள்ளைய யார் பார்த்துக்கிறது? அத்தை மாமாவுக்கு என்ன வேலை? அவங்க வம்சம்தானே இது, கடமை அவங்களுக்கு தான், பார்த்துக்கட்டும். இத்தனைக்கும் ஜெயா பிரசவமாகி வந்த முதல் பிள்ளையை குளிப்பாட்டி சகல வேலைகளையும் செய்தது மங்களம்தான். ரகுவுக்கு முன்னாலேயே திருமணமான அகிலா கர்ப்பம் தரிக்கவில்லை. 3 வருடங்கள் கழித்துதான் பிள்ளை உண்டானாள். கல்யாணமானதுமே அவள் தனி குடித்தனம் வந்துவிட்டாள். பெரியவர்களுடன் அவளும் சேரவில்லை. அவர்களும் பேசக்கூடியவர்கள், இவளும் விட்டு வைக்க மாட்டாள். சுபாஷ் ரகு அளவுக்கு பொண்டாட்டிதாசன் இல்லை. அவனுக்கு பெற்றவர்கள் ஒத்துழைப்பில்லை. அகிலா உண்டானதும்
அம்மா நீ இங்கே வந்துரு, என்னோடது தனி குடித்தனம் தானே. எப்பவும் இருக்கிறது கஷ்டம்டி. ஜெயாவும் வேலைக்கு போகிறா, அங்கே சமைச்சு ராகுலையும் பார்த்துக்கணும் இல்லையா? அவளை பெற்றவங்க வரட்டுமே, என்ன அதை நான் சொல்ல முடியுமா? என் மகளை நான் பார்த்துக்கணும்னு சொல்லேன்மா, அதை சொல்லக்கூட உனக்கு உரிமை இல்லையா? சரிடி பேசுகிறேன். இங்கே வந்து மெதுவாக ஆரம்பித்தாள். ரகு, அவள் பிள்ளை உண்டாகி இருக்கா, நானும் அப்பாவும் அவள் கூடவே இருந்து பார்த்துக்கிறோம். எப்படிம்மா, இங்கே வீட்டு வேலைகளை பிள்ளையை யார் பார்த்துக்கிறது? சரிப்பா, அவளும் நாங்கள் பெற்ற பொண்ணு, வாயும் வயிறுமா இருக்கா, அவளுக்கும் செய்கிற கடமை இருக்கு இல்லையா? அவளோட மாமனார் மாமியார் உள்ளூர் தானே, வந்து பார்த்துக்கட்டுமே. அதை நாம் சொல்ல முடியுமாப்பா? வேண்டாம், நான் இங்கிருந்து வர முடியாதுன்னு நீ சொல்லலாம் இல்லையா? 2 பேருக்கு மத்தியில் மாட்டிக்கொண்டு பெரியவர்கள் படும்பாடு கொஞ்சமல்ல. அகிலாவுக்கு வளைகாப்பு, பிறகு சீமந்தம் எல்லாம் நடத்த வேண்டும். கையில் பணமில்லை. இங்கே ஜெயா வச்சது தான் சட்டம். அப்பா கையில் இருக்கிற 4 லட்சத்தையும் எடுத்து உனக்கு சீமந்தம் பிரசவம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். அகிலா அதை மறுக்கவில்லை. அந்த பணமும் காலியாகிவிட்டது. வழியெடுக்கும் வரை அகிலா ஆஃபீஸ்க்கு போனால் பிரசவமாகி பெண் குழந்தை பிறந்ததும் டிஸ்சார்ஜ் ஆகும் நேரம். அம்மா, என் வீட்டுக்கே நீ வந்துரு. இல்லடி, அங்கே அவள் திண்டாடி போவா. பிரசவமானதும் பிறந்த வீட்டுக்கு போகிறது தானே நியாயம். நீ அண்ணன் வீட்டுக்கு வந்துடு. இல்லைம்மா, எனக்கு அங்கே வர பிடிக்கலை. நீயும் அப்பாவும் நடத்துகிற குடும்பமாக இருந்தால் நான் உரிமையோடு வரலாம். அவள் வீடு அது. எப்படிம்மா? அண்ணிதானேடி. இல்லைம்மா, அவளுக்கும் எனக்கும் சேராது. நீ என் கூட வந்துரு. அப்பாவும் வரட்டும். பெத்த பொண்ணுக்காக இதை கூட நீ செய்ய மாட்டியா? என் நிலைமை உனக்கு புரியலையே அகிலா. எங்ககிட்ட காசு பணம் இல்லை. நாங்கள் அவளை அண்டித்தானேமா வாழ்ந்தாகணும். எதுக்கு? நான் தனியாக தானே இருக்கேன். நீங்கள் 2 பேரும் என் கூட இருக்கலாமே. அது மரியாதை இல்லையேம்மா. எங்களுக்கு அந்த உரிமை இல்லையே. யார் சொன்னது? நீ எந்த யுகத்தில் இருக்க? இப்பெல்லாம் பல பெற்றவங்க பெண் வீட்டில் தான் வாழ்கிறாங்க, புரியுதா? எங்களுக்கு அது சரிப்படாது. ஏம்மா, கை குழந்தையோட ஒரு மகள் தவிக்கிறா, இப்போ கூட நீ பேச மாட்டியா? அவளும் புள்ளை பெற்றவ தானே, அவளுக்கு நியாயம் புரியாதா? நீங்களாவது பேசுங்கப்பா. சரி, நாளைக்கு தானே டிஸ்சார்ஜ், நாங்கள் பேசுகிறோம். மங்களம் தவிப்புடன் நின்றாள். அன்று இரவு சாப்பாட்டு நேரம். மாப்பிள்ளையை ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு நாங்கள் வந்திருக்கோம். நாளைக்கு தானே டிஸ்சார்ஜ்? ரகு கேட்க, ஆமாண்டா. அகிலா என்ன செய்ய போகிறா? அவள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறா. நாங்கள் போய் அவளை பார்த்துக்கணும். எத்தனை நாளைக்கு? 4-5 மாதம் அங்கே தான் இருக்கணும். பச்சோடம்புக்காரி, பார்த்து செய்ய வேண்டாமா? 4-5 மாதமா? என்னம்மா பேசுகிற நீ? ஆமாம்ப்பா, பெத்தவன் நான் இருக்கும்போது செஞ்சுதானே ஆகணும். அது கடமை இல்லையா? இங்கே ராகுலை வச்சுட்டு நாங்கள் என்ன செய்வோம்? சமாளிங்கப்பா, வேறு வழி இல்லையே. இதோ பாருங்க, நான் லீவு போட முடியாது. அவளையும் நாங்கள் விட முடியாதே ரகு. அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துடேன்மா, பிரச்சனையே இல்லையே. அவள் வரமாட்டேங்கிறா. இப்படி பிடிவாதம் பிடிச்சா அவள் மாமியாரை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கட்டும், உள்ளூர் தானே. பிறந்த வீட்டு கடமைன்னு ஒன்று இருக்கேப்பா. அது முடியாதுமா. அப்பா தியாகு கடுப்பாகிவிட்டார். உன் மாமனார் மாமியார் வந்து ராகுலை பார்த்துக்கட்டுமே, அவங்களுக்கும் கடமை இருக்குல்ல. ஜெயா கடுப்பாகிவிட்டாள். எங்கள் அப்பா அம்மாவை பற்றி யாரும் பேச வேண்டாம். என் பிரசவத்துக்கு என் கூட 6 மாதம் இங்கே இருந்தாங்க. சரிம்மா, அவங்க இருந்தாலும் இவதானே மாடு மாதிரி உழைச்சா. ஒரு துரும்பை கூட கிள்ளி போடலையே அவங்க. அப்படியே பார்த்தாலும் அவங்க உன் கூட இருந்த மாதிரி எங்கள் பொண்ணு கூட நாங்கள் இருக்கிறதும் நியாயம்தானே ஜெயா, சொல்லு. தியாகு தாழ முடியாமல் விலாச ஜெயா ஆவேசமாகிவிட்டாள். அப்படின்னா நீங்கள் போக போகிறது உறுதி, அதில் தப்பில்லையேம்மா. அவள் இங்கே வந்து இருக்க நாங்கள் தடை போடலையே. அவளுக்கு அது வசதிப்படலைன்னா நாங்கள் கட்டாயப்படுத்த முடியுமா ஜெயா? பிரசவமான பெண்கள் பிறந்த வீட்டுக்கு போகிறது தான் பழக்கம். நீ போகலையே ஜெயா. இதை பாருங்க, எனக்கு லீவு போட முடியாது. நான் சீக்கிரம் போகணும். சமைக்க கூட நேரம் இருக்காது. பிள்ளையை பராமரிக்கணும். நீங்கள் என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நான் யாரையும் தொங்க முடியாது. ஆனால் இங்கே எல்லாம் சரியாக நடந்தாகணும். ஜெயா உள்ளே போய்விட்டாள். ரகு ஆடி போனான். பாருமா, இப்போ நான் மாட்டிக்கிட்டேன். எப்படி சமாளிப்பேன்? அவள் பிடிவாதக்காரி, கொஞ்சமும் அசைஞ்சு கொடுக்க மாட்டா. அதுக்காக அகிலாவை நாங்கள் விரட்ட முடியுமா? மங்களம் பரிதவித்து போனாள். மறுநாள் ஆஸ்பத்திரிக்கு வந்து டிஸ்சார்ஜ் கொடுக்க, நீ அங்கே வந்துடேன் அகிலா, எனக்கும் சௌகரியமாக இருக்கும். இல்லைம்மா, இவர்
ஒரு அம்மாவா மகளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சா வா, இல்லைனா பேபி சிட்டர் போட்டு நாங்கள் பார்த்துக்குறோம். பெத்தவங்க இருந்தும் நான் அனாதை ஆகிட்டேன். சுபாஷ் உள்ளே வந்தான். அகிலா, எதுக்கு அலற? ஏதாவது ஏற்பாடு செய்யலாம், அவங்களை தொங்காதே. இல்லை மாப்பிள்ள, எங்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்குது. பரவாயில்ல, நீங்கள் ரகுவுக்கே செய்யுங்க, நாங்களும் பிள்ளையை ஆளாக்கித்தானே ஆகணும். சரி மங்களம், இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி அகிலா வீட்டுக்கே போகலாம், அப்புறமா யோசிக்கலாம், அவளை டென்ஷன் படுத்தாதா. டிஸ்சார்ஜ் செய்து அகிலா வீட்டுக்கே வந்து விட்டார்கள். அவளை படுக்க வைத்து அவளுக்கு வேண்டியதை செய்து வீட்டை சுத்தம் செய்து சமைத்து அம்மாவுக்கு 58 வயதில் பெண்டு கலண்டது. பிற்பகல் 3 மணிக்கு அப்பாவிடம் வந்தாள். என்னங்க, நீங்கள் அங்கே போயிடுங்க. அப்போ நீ? புள்ளை பெத்த பொண்ணை அம்போன்னு விட்டுட்டு வர முடியாது, அது முறையும் இல்லை, ஒரு தாய்க்கு அழகில்லை. நீங்கள் போய் வெளி வேலைகள், குழந்தையை கூட்டிகிட்டு வர்றது எல்லாத்தையும் செய்யுங்க. எனக்கு சமைக்க தெரியாதே. வேண்டாம், அதுக்கு ஆளை நியமிக்கட்டும், 2 பேரும் சம்பாதிக்கிறாங்கல்ல, அதை சொல்ல முடியுமா? சொல்லித்தான் ஆகணும். 2 பேருக்கும் பாதகம் இல்லாமல் யோசனை சொல்லும்போது அவங்களும் கட்டுப்பட்டுத்தானே ஆகணும். நாள் முழுக்க நீ இல்லாமல் நான் அந்த வீட்டில் எப்படி மங்களம்? உன்னை பிரிஞ்சு நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லையே. அவர் குரலில் ஏக்கம். மங்களத்துக்கு பரிதாபமாக இருந்தது. கல்யாணமான நாள் தொட்டு இந்த 30 வருடங்களில் ஒரு நாள் கூட பிரிந்ததில்லை. சொந்தக்காரர்கள் கூட கேலி செய்வார்கள். ரொமான்ஸ் பண்ணுற வயசாடாது? இல்லை, இது ரொமான்ஸ் இல்லை. எந்த வயதிலும் கணவன் மனைவி பிரியாமல் இருப்பது ஒரு நல்ல தாம்பத்தியம். அது எல்லாருக்கும் அமையாது, அதற்கு ஒரு குடுப்பினை வேண்டும். பிள்ளைகளுக்கு விவரம் தெரிய தொடங்கியதும் தனியறையில் படுக்க வைத்து விட்டார் தியாகு. அதற்கு அவரது அம்மாவே கடுமையாக விமர்சனம் செய்தார். 2 பிள்ளைகள் பிறந்த பிறகும் எல்லாம் வேண்டியிருக்கா? தியாகு சூடாகிவிட்டார். அம்மா, இத்தனை பச்சையா நீ கேட்ட பிறகு நாகரிகமாக நானும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீ 8 பிள்ளை பெற்றவ, எல்லாம் வேண்டியிருந்து தான் 8 பிறந்திருக்கு. தனியறைனா மனசு விட்டு பேச தம்பதிகளுக்கு மத்தியில் எத்தனையோ இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமில்லை. சேர்க்கையே பல நாட்கள் இருக்காது, வெறும் பேச்சுதான். பெத்தவங்களை, பிள்ளைகளை, உடன்பிறப்புகளை தாண்டி கணவன் மனைவி பேச வேண்டியது நிறைய உண்டு. உடம்பு ஒரு கட்டத்தில் தளர்ந்து தேவைகளே இருக்காது, ஆனால் மனசு தளராது. சாகர வரைக்கும் தளரவும் கூடாது. அவருக்கு சமைக்க தெரியாது. வீட்டு வேலைகள் எதையும் அவரை செய்ய மங்களம் அனுமதித்ததில்லை. சம்பாதிப்பார், வெளி வேலைகளை செய்வார், அழகாக பட்ஜெட் போடுவார். நகை புடவை என சராசரி பெண்களின் ஆசையும் மங்களத்துக்கு இல்லை. எந்த கஷ்டத்திலும் ஈடு கொடுத்தவள். வீட்டுக்குள் நுழைந்தால் மங்களம் வேண்டும். அப்படிப்பட்டவரால் எப்படி பிரிந்திருக்க முடியும்? வர வழி இல்லைங்க. பிள்ளைகளுக்காக ஒரு 6 மாதம் கஷ்டப்படுவோம். ரகுவை கூப்பிட்டு பேசலாம், நீங்கள் தான் ஒத்துழைக்கணும். ஸ்கூலோடு இணைந்த கிரட்சி இருக்கே மங்களம், அதில் விட்டுட்டு போகட்டுமே. தப்புங்க. உள்ளூரில் நாம் இருந்துட்டு பேரனை கிரட்சில் விடுறது சரியில்லை. நாளைக்கு மனசில் நிரந்தரமாக ஒரு கசப்பு விழுந்துடக்கூடாது. உன் பிள்ளையை நாங்கள் பார்த்துக்க மாட்டோம்னு எந்த பெற்றவங்களும் சொல்லக்கூடாது. நாளைக்கு நமக்கு தள்ளாமை வரும்போது அவங்க தான் பார்த்துக்கணும். இதை எல்லா பெற்றவங்களும் மனசில் வச்சுக்கணும். ரகு மாலை 5 மணிக்கு வந்து விட்டான். இன்றைக்கி ராகுலை நான் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன், 2 பேரும் புறப்படுங்க. இல்லைப்பா, அது நியாயம் இல்லை. இது பிறந்த குழந்தை, அப்படி விட்டுட்டு வர்றது தர்மம் இல்லை. அப்படின்னா வரமாட்டீங்களா? இல்லடா, அப்பா உன் கூட வருவார். நான் 6 மாதத்துக்கு இங்கே தான். 6 மாதமா? அப்பாவை வச்சுட்டு நான் என்ன செய்வேன்? அப்பா சமைப்பாரா? எதுக்கு? ஜெயா செஞ்சு வச்சுட்டு போகட்டும். எப்படிம்மா? அவள் ஆஃபீஸ் விட்டு வரவே 10 மணி ஆகுது. சாப்பிட்டு படுக்க 11 மணி. காலையில் 4 மணிக்கு எப்படி எந்திரிக்க முடியும்? நிறுத்து ரகு, கொஞ்சம் நியாயமாக பேசு. எல்லாரோட கஷ்டங்களையும் பாரு. உங்கள் அம்மா தினமும் 4 மணிக்கு எழுந்து ராத்திரி 11 மணிக்கு படுக்கிறா. சமையல், கிளீனிங், குழந்தை பராமரிப்புன்னு பகல் முழுக்க மாடு மாதிரி உழைக்கிறா. அவள் வயசு 58. அவள் மனுஷி இல்லையா? எப்படிடா இந்த மாதிரி மனசாட்சி இல்லாமல் பேசுகிற? மனைவி சம்பாத்தியம் முக்கியம்தான். ஆனால் உங்களையெல்லாம் ஆளாக்கின தாயும் ஒரு மனுஷிதான், அதை மறக்கக்கூடாது. ரகு ஆடி போனான். 2 பேரும் சேர்ந்து மாதத்துக்கு 1.5 லட்சம் சம்பாதிக்கிறீங்க. சமையலுக்கு ஆள் போடு, குழந்தை பராமரிப்புக்கும் ஏற்பாடு செய். பெற்றவங்களை கசக்கி பிழியாதீங்க. உணர்ச்சி வசப்பட்டு முகம் சிவந்து உடம்பு ஆடியது. அகிலா எழுந்து வந்தாள். அப்பா, கூல் டவுன். உங்களுக்கு பிபி ஏறினா கஷ்டம். நீங்கள் படுத்துட்டா யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. நீயும் செய்ய மாட்டா. ரகு அகிலாவை பார்த்து சொல்ல, இதோ பாருனே, அவங்க பாடுபட்டது முழுக்க உனக்காக தான். எனக்கு செய்ய இப்போ தான் வந்திருக்காங்க.
நீங்கள் 2 பேரும் கை நிறைய சம்பாதிக்கும் போது ஆட்களை நியமிக்க முடியாதா? அதே நியாயம் உங்களுக்கு இல்லையா? இருக்குடா ரகு, 6 மாதம் தேத்தி விட வேணாமா? எதுக்கு? பிறந்த குழந்தையை பராமரிக்க கூட ஆள் இருக்கு. எதுக்கு? எனக்கும் செய்கிற கடமை பெற்றவங்களுக்கு இருக்கு. அப்பா நீங்கள் போகாதீங்க, நிரந்தரமாக இங்கே இருந்துருங்க. இவர் உங்ககிட்ட மரியாதையாக நடந்துப்பார். இப்பெல்லாம் மருமகளை விட மாப்பிள்ளைகள் தான் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்க. நீ இருடி, இதை நாங்கள் பேசிக்கிறோம், அம்மா குறுக்கிட்டாள். இதை பாரு ரகு, அப்பா வருவார், சமையல் வீட்டு நிர்வாகத்துக்கு ஆளை போடு, அவகிட்ட பேசிட்டு எங்ககிட்ட சொல்லு. ரகு குழம்பி நின்றான். ஜெயாவை சமாளிப்பது கஷ்டம், எதையும் சுலபத்தில் ஏற்க மாட்டாள். அவளிடம் விவாதம் செய்து ஜெயித்ததாக சரித்திரமே இல்லை. சரி, நான் வரேன். சாப்பிட்டு போடா. இல்லைம்மா, வயிறு நிரம்பி கிடக்கு, இதில் சாப்பாடு ஒன்று தான் குறைச்சல். குழந்தைக்கு புண்ணியாஜனம் செய்யணும். செய்மா. போய்விட்டான். என்ன அலட்சியமாக பதில் சொல்கிறான் பார்த்தியா? அவனுக்கு தன் சுகம்தான். அப்பாவை அனுப்பாதேம்மா. அப்படி சொல்லாத அகிலா, எங்களுக்கு நீங்கள் 2 பேரும் ஒன்று தான். ஆனால் செய்யறதெல்லாம் அவனுக்கு தானே. சரிடி, நாங்கள் நிரந்தரமாக இங்கே இருக்க முடியுமா? இதை பாரு, பிறந்த வீட்டில் ஒரு பொண்ணு ரொம்ப நாள் இருக்கிறது மரியாதை இல்லை. பொண்ணு வீட்டில் பெற்றவங்க நிரந்தரமாக வாழ்கிறதும் கௌரவம் இல்லை. விடு, நாங்கள் பார்த்துக்குறோம். உள்ளே வந்தாள். மங்களம், நான் போய் தான் ஆகணுமா? இப்படி பச்சை பிள்ளை மாதிரி நீங்கள் கேட்டால் நான் என்ன செய்வேன்? புரிஞ்சுக்கோங்க. ராகுல் உறங்கிவிட்டான். சீக்கிரமே வீடு திரும்பிய ஜெயா கம்ப்யூட்டரில் உட்கார்ந்து விட்டாள். ரகு வீடு திரும்ப, உங்கள் அப்பா அம்மா வரல? எப்படி அவளை விட்டுட்டு உடனே வர முடியும் ஜெயா? பச்சை புள்ள இல்லையா? சரி, எப்போ வரப்போகிறாங்க? அது தொடர்பாக பேசணும். பேசுறது அப்புறம், முதல்ல ஹோட்டலில் போய் ராத்திரி சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. எதுக்கு? நீ எதுவும் செய்ய மாட்டியா? நாளைக்கு சேல்ஸ் ரிப்போர்ட் அனுப்பியாகணும் ரகு. ராத்திரி வரைக்கும் வேலை இருக்குது, பசிக்குது, சீக்கிரம் போங்க. அவன் போய் டிஃபன் வாங்கி வந்து சாப்பிட்டு குழந்தை உறங்க அருகில் வந்தான். சொல்லுங்க. அப்பா மட்டும் வருவார். அவர் வந்து என்ன லாபம்? யார் சமைக்கிறது? வெளி வேலைகள் பையனை கூட்டிகிட்டு வர்றது இதெல்லாம் அப்பா பார்த்துப்பார். சமையலுக்கு ஆளை போட்டுடலாம். சரக்கென திரும்பினாள் ஜெயா. அத்தனை சுலபமாக ஆள் கிடைக்காது. கிடைச்சாலும் பொறுப்பாக இருக்கணும், ருசியாக சமைக்கணும். சம்பளம் மாதம் 15,000 கொடுக்கணும். வேறு வழி இல்லை. செலவுன்னு பார்த்தா நீ தான் சமைக்கணும். சான்ஸே இல்லை. எனக்கு டச் விட்டு போயாச்சு. உங்கள் அம்மா அகிலாவை கூட்டிகிட்டு இங்கே வந்திருந்தா பிரச்சனையே இல்லை. அவள் வரமாட்டா. அப்படி என்ன பிடிவாதம்? வரலைன்னா போடின்னு இவங்க விட்டுட்டு வந்திருக்கணும். அது எப்படி முடியும் ஜெயா? பெத்த பொண்ணை, இப்போ பிள்ளை பெத்தவளை போடின்னு சொல்லிட்டு ஒரு தாயால் வர முடியுமா? உனக்கு அவன் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம். அம்மா அப்படி விட்டுட்டு வர முடியுமா? சொல்லு. என்ன வேற மாதிரி பேசுகிறீங்க? உங்கள் அம்மா வேப்பில் அடிச்சு விட்டாங்களா? தப்பாக பேசாத ஜெயா, நான் எப்பவும் உன் பக்கம்தான் இருக்கேன். அதை நீ உணரணும். இறுதி வரை நீங்கள் என் பக்கம்தான் இருந்தாகணும். அதில் என்ன கேள்வி? உங்களை விட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன். இத்தனை வசதியாக கௌரவமாக உங்கள் ஒரு சம்பளத்தில் வாழ்ந்துட முடியுமா? சரிக்கு சமம் நானும் உழைக்கிறேன். நீங்கள் என் பக்கம் இல்லாமல் மற்றவங்க பக்கம் இருந்து பாருங்களேன். அப்புறம் உங்கள் நிலைமை என்னன்னு நான் சொல்லட்டுமா? காசில்லாத தாயும் கையாலாகாத தகப்பனும் இந்தபடி ஏறவே மாட்டேன்னு சொல்கிற உங்கள் தங்கையும் உங்களை தாங்கி பிடிக்க போகிறாங்களா? சொல்லுங்க. சடசடவென மழை போல வார்த்தைகள் வந்து விழ நிலை குலைந்தான் ரகு. ஏன் ஜெயா இப்படி கோவப்படுறா? அவன் குரல் இறங்கிவிட்டது. பின்ன இந்த மாதிரி பேசுகிற தைரியம் எப்படி உங்களுக்கு வரலாம்? நான் உன் பக்கம்தான்னு பேசுறது என்ன நியாயம்? என்னை அவமானப்படுத்துகிறீங்களா? ஒன்று செய்யுங்க. நீங்களும் உங்கள் அப்பா அம்மா கூட உங்கள் தங்கச்சி வீட்டிலையே போயிருங்க. ராகுலையும் பராமரித்து எனக்கு வாழ தெரியும். இந்த ஜெயாவால் முடியாதது எதுவும் இல்லை, புரியுதா? அவன் நடுங்கிவிட்டான். இந்த ஜெயாவுக்கு சமையலுக்கு ஆள் போடணும்னு யார் உத்தரவு போடுறாங்க? அதை நான் முடிவு செஞ்சுட்டேன். இல்லை ஜெயா, நீ கஷ்டப்பட வேண்டாமேன்னு. ஆஹா, அப்படி ஒரு கரிசனம் இருந்தால் உங்கள் கூட அவங்க வந்திருக்கணும். வந்தாங்களா? பெத்த பொண்ணை விட்டுட்டு எப்படி? ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அவங்க வருவாங்களா மாட்டாங்களா எனக்கு இன்றைக்கே தெரிஞ்சாகணும். ரகுவுக்கு உடம்பில் நடுக்கம். பேசி அவளை ஜெயிக்க முடியாது. காதல் கல்யாணமாக இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் ஆணுக்கே உள்ள ஒரு சூடு உடம்பில் இருந்தது. அதனால் இவள் பேசிய போது பொங்கிவிட்டான். அவள் உடனே பத்திரகாளியாக மாறி கெரசின் பாட்டிலை தலைமேல் கவிழ்த்து குச்சியை கிழித்து வாசலுக்கு ஓடி ஊரே கூடி பிரம்ம ராட்சசி ஜெயா. அவளை கட்டுப்படுத்த கடவுளாலேயே கூட முடியாது.
இந்த அலங்கோல ஆர்ப்பாட்டங்களை பெரியவர்களும் பார்த்து நடுங்கி, அன்று முதல் ரகு சுயநலமாக இருந்தாலும் அவனுக்காக பரிதாபப்படுவாள் அம்மா. அப்பா கடுப்பாகிவிட்டார். என்ன ஆம்பளை அவன்? உடம்பில் இருக்கிற உறுப்பால் ஒருத்தன் ஆம்பளையா தீர்மானிக்கப்படுறதில்ல. மனசால் அவன் ஆம்பளையா இருக்கணும், செயலால் ஆம்பளையா இருக்கணும். ஒரு ராட்சசியை அடக்க முடியாத இவன் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? ஐயோ, அப்படி பேசாதீங்க, அவன் நம்ம பிள்ளை. மங்களம் கதறிவிட்டாள். உன் கண்ணீர் தாண்டி எல்லாத்தையும் கோளையாக்குது. ரகு என்ன செய்வது என தெரியாமல் தவித்தான். மறுநாள் காலை ஜெயாவின் அப்பா அம்மா திடீரென வந்திறங்கினார்கள். மருத்துவ பரிசோதனையாம். 1 மாதம் இங்கே இருப்பார்களாம். எங்கடி உன் மாமியார்? அவ புள்ளை பெற்றிருக்கா, அங்கே இருக்காங்க. அதெப்படி நீ திண்டாடுவியே, சீக்கிரம் வர சொல்லு. இல்லைம்மா, இந்த 1 மாதம் நீங்கள் 2 பேரும் இருக்கிற காரணமாக சமாளிக்கலாம். நான் கூப்பிட்டு நீங்கள் வந்ததாக இருக்கட்டும், அப்போ தான் எனக்கும் பேச முடியும். சரிடி, ஒரே அடியாக நாங்கள் இருக்க முடியாது. வேண்டாம்மா, நான் பார்த்துக்கிறேன். இதோ பாருங்க, 1 மாத காலம் உங்கள் தங்கச்சி வீட்டில் இருக்கட்டும், அப்புறமா இங்கே வரட்டும், வந்தாகணும். அதை ரகு போய் சொல்லிவிட அப்பாவுக்கு நிம்மதி பெருமூச்சு. இங்கே தன் அம்மாவை வேலை செய்ய விடாமல் ஜெயாவை சீக்கிரம் எழுந்து செய்தாள். அதையும் ரகு கவனித்தான். பிறகு புண்ணியாஜனம், பேர் சூட்டு விழா எல்லாம் நடந்தது. அகிலாவின் மாமனார் மாமியாரும் 3வது மனிதர்கள் போல துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. ரகு ஜெயாவும் அதே கதைதான். மங்களம்தான் அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்தாள். கூட்டம் கலைந்தது. 1 மாதம் இருப்பதாக சொன்ன ஜெயாவின் பெற்றோர் 4-5 மாதங்கள் இருக்க மங்களத்துக்கு வசதியானது. எங்கள் அம்மா அப்பா எனக்காக தான் வேலைகளை விட்டுட்டு இங்கே இருக்காங்க. ஜெயா தம்பட்டம் அடிக்க 5ஆம் மாதம் முடிந்த 6வது பிறக்க இவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். நாளைக்கே உங்கள் அப்பா அம்மா வந்தாகணும். ஜெயா சொல்ல ரகு வந்து விட்டான். நாளைக்கே நீங்கள் 2 பேரும் வந்தாகணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. அது எப்படி முடியும்? அகிலா கேட்க, உன் மாமனார் மாமியாரை வந்து இருக்க சொல்லு, அவங்களுக்கும் கடமை இருக்குது. இது அவங்க வம்ச குழந்தை. நான் யாரையும் கெஞ்ச மாட்டேன், அவர் பேசட்டும். எனக்கு மெடிக்கல் லீவு முடியுது, அடுத்த மாதம் நான் வேலையில் சேரணும். அவங்க வந்து பார்த்துக்கட்டும். மறுநாள் பிள்ளையை பார்க்க அவர்கள் வர சுபாஷ் பேச்சை ஆரம்பித்தான். அம்மா, அத்தையும் மாமாவும் புறப்படுறாங்க, நீயும் அப்பாவும் தான் வந்திருக்கணும். எதுக்கு? என்னம்மா கேள்வி? இது உங்கள் பேத்தி தானே, பார்த்துக்கிற கடமை உங்களுக்கு இல்லையா? நாங்கள் வீட்டை விட்டு வர முடியாது, அங்கே கொண்டு வந்து விடு, ஆளை ஏற்பாடு பண்ணு, நாங்கள் பார்த்துக்கிறோம். என்னங்க, இந்த வீட்டை விட்டு போக முடியாது, அவங்க இங்கிருந்து பார்த்துக்கட்டும். அதற்கு உடனே அகிலா பதில் சொல்ல வாக்குவாதம் தொடங்கிவிட்டது. அம்மா மங்களம் மகளை அழைத்தாள். உன் பிள்ளை பத்திரமா இருக்கணும்னா நீ அங்கே போகிறது தான் நியாயம், அவங்க பார்த்துக்க மாட்டோம்னா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கேயே அதை செய்யட்டுமே. ஏண்டி, சுதந்திரமாக இருக்கணும்னு நீ தனியாக வந்தா, அந்த சுதந்திர உணர்வு அவங்களுக்கு மட்டும் இருக்காதா சொல்லு. இதை பாரு, நான் உன் பொண்ணு, நீ என் பக்கம் மட்டும்தான் பேசணும். அப்படி அவசியம் இல்லைடி. தப்பு பண்ணுறது தன் மகளாக இருந்தாலும் ஒரு தாய் தட்டி கேட்கணும், அவதான் நல்ல அம்மா. வாயை மூடு, நீயே விட்டு கொடுத்துட்டா என் மரியாதை சரிஞ்சிடும். நீ எதுவும் பேசாத, இது என் குடும்ப விவகாரம், நான் பார்த்துக்கிறேன். வெளியே வந்தாள். நான் அங்கே வர முடியாது. சுபாஷ், இதுக்கு மேலே நாங்கள் பேச எதுவும் இல்லை. வயசானவங்க பிள்ளைங்க தாளத்துக்கு ஆடுற காலம் மலை ஏறியாச்சு, எங்களை குறை சொல்லாத. அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். மங்களம் பேக் செய்தாள். நீ எங்கே போகிற? என் பிள்ளை வீட்டுக்கு. அம்போன்னு என்னை விட்டுட்டு போனால் எப்படி? மங்களம் திரும்பினாள். இது என் குடும்ப விவகாரம், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னல்ல, பார்த்துக்கோ, நாங்கள் கிளம்புறோம். உங்களுக்கெல்லாம் முளைச்சி கொட்டும்போது பிடிக்கும், எதிர்த்து வார்த்தை கேட்டால் பிடிக்காது. அவனும் என் பிள்ளை தான், நாங்கள் போயாகணும். அத்தை, நாங்கள் என்ன செய்வோம்? அகிலாவுக்கு இன்னும் 1 மாதம் லீவ் இருக்குது, அவள் பார்த்துப்பா. அப்புறமா அதை நீங்கள் தான் முடிவு செய்யணும் மாப்ள. திடீர்னு தட்டி விட்டால் எப்படி அத்தா? உங்கள் அப்பா அம்மா அதை செய்யும்போது மட்டும் அது நியாயமா மாப்ள? இப்படி கேட்டதுக்கு மன்னிச்சிடுங்க. சுபாஷ் ஆடி போனான். கோவப்படாதீங்க மாப்பிள்ளை, 100க்கு 90 குடும்பங்களில் பொண்ணை பெற்றவங்க தான் பேர பிள்ளைகளை ஆளாக்குறாங்க, மாப்பிள்ளையை பெற்றவங்க தட்டி விட்டுறாங்க. பொறுப்பு 2 பேருக்கும் இல்லைங்களா? வேலைக்கு பொண்டாட்டி போய் பணமும் வேணும்னா ஏதாவது செஞ்சாகணும், இல்லைன்னா அவள் வேலையை ராஜினாமா பண்ணி பிள்ளையை வளர்த்துக்கணும். பெரியவங்க மேலே குற்றச்சாட்டை எடுக்கிறது முறையே இல்லை, மன்னிச்சிடுங்க. நீ என்னம்மா இப்படி பேசுகிற? நிறுத்து அகிலா, அவங்க புறப்பட்டாச்சு, தெளிவாக அவங்க சொல்லியும் நாம் கட்டாயப்படுத்துறது சரியில்லை. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நம்ம குழந்தை மேலே அக்கறை இல்லை.
நிறுத்தடி, அவங்க பொறுப்பையும் ஏற்றுக்கலை, உனக்கு அவங்க மேலே நம்பிக்கையும் இல்லை. விடாகண்டன் தொடாகண்டனாக இருந்தால் நான் யார் பக்கம் பேச முடியும்? நீங்கள் என் பக்கம்தான் பேசணும். இதையே உங்கள் அண்ணனும் சொல்கிறான். சம்பாதிக்கிற பொண்டாட்டியாக அமையிறது பொருளாதார நெருக்கடியை போக்கலாம், ஆனால் தாம்பத்தியம் ஆரோக்கியமாக இருக்காது. பிள்ளைகளை ஏலம் போடுற அவலம் வருது. நாங்கள்லாம் நடுத்தர வர்க்கத்து கோழைகளாக வாழ்கிறோம். வளைஞ்ச முதுகு எங்களுக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் நிமிராது. தியாகு குறுக்கே வந்தார். நாங்கள்லாம் இப்போவும் ஆம்பளைகளாக தான் இருக்கோம் மாப்பிளா. அப்பா அம்மா இருவரும் வந்துவிட்டார்கள். ஜெயாவிடம் 6 மாத கோபம் எஞ்சியிருந்தது. சரியாக முகம் கொடுத்து கூட பேசவில்லை. ஒரு சிடுசிடுப்பு இருந்தது. நான் ஒன்றும் உங்களை கூப்பிடலை, நீங்கள் தான் நாதி இல்லாமல் வந்து நிற்கிறீங்கன்னு ஒரு தோணி சொற்களில் மறைமுகமாகவும் செயல்பாட்டில் நேரடியாகவும் தெரிந்தது. அப்பா அன்று இரவே ஆவேசமாகிவிட்டார். என்ன மங்களம், அவ செயலில் ஒரு அவமதிப்பு தெரியுது, சரியில்லையே. எதுக்கு இங்கே இருக்கணும்? அகிலா கிட்டேயே புறப்பட்டு போயிடலாமா? பொறுங்க, இன்னைக்கு தானே வந்திருக்கோம். அதைத்தான் நான் சொல்கிறேன். என்னை விட்டால் உங்களுக்கு நாதி இல்லைன்னு ஒரு துணி தெரியுது. உண்மை அதுதானே? மங்களம், என்ன பேசுகிற? நம்ம பிச்சைக்காரங்களா? கையில் காசு இல்லாதவங்களுக்கு அதுதான் பேருன்னா நாம் ஒத்துக்க தானே வேணும். மங்களம், நீயும் என்னை அவமானப்படுத்துறியா? நான் அதை செய்வேனா? ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? 1000 தான் இருந்தாலும் அகிலா நம்ம பொண்ணு, இந்த மாதிரி செய்ய மாட்டா. நிச்சயமாக செய்வா. படித்த சம்பாதிக்கிற பெண்கள், இதில் மகள் என்ன மருமகள் என்ன, எல்லாம் ஒரு ஜாதி தான். விடுங்க, பெத்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிடுவோம். இங்கே இத்தனை நாள் இருக்கணும்னு தெய்வம் எழுதியிருந்தா அதை உடைக்க உங்களால் முடியாது. நாளைக்கே போகணும்னு உத்தரவு இருந்தால் இருக்க முடியாது. தலையெழுத்து. காசு பணம் சேர்த்து வச்சுக்க முடியலைன்னா இந்த அவமானங்களை கடக்க முடியாது. புத்தி கெட்டு போயிட்டோம். நமக்குன்னு பெத்தாச்சில்ல, அனுபவிக்கிறோம். மங்களம் அருகில் வந்தாள். அவரை மெதுவாக தன்மேல் சாய்த்து கொண்டாள். இதோ பாருங்க, சுயலாபமாக வாழாமல் கடமைகளை செஞ்சோம். அரைக்குறையாக எதையும் விடலை. அதனால் கையில் காசு கரைஞ்சு போச்சு. அது குற்றமா? இல்லையே. காசு இல்லாதது குற்றம்தானே? இல்லைங்க, ஊதாரித்தனமாக வாழ்ந்து எல்லாம் போயிருந்தா குற்றம். இது குற்றமில்லை. நீ மழுப்பலாம், மற்றவங்க தயவை நாடி நிற்கிறது தானே உறுத்துது. வேண்டாம், இப்பவும் யாருக்கும் ஒரு அவப்பேரை உண்டாக்க நான் விரும்பலை. நம்ம 2 பேர் சாப்பாட்டுக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு எனக்கு தெரியும். என் ராஜாவை ஒரு காலம் நான் பட்டினி போட மாட்டேன். நான் அதுக்காக கலங்கல மங்களம். எனக்குள்ள வழி என்ன தெரியுமா? இந்த 58 வயசில் உன்னை உட்கார வச்சு சோறு போட்டு ஓய்வெடுக்க விட்டு உன் காலை என் மடியில் வச்சுட்டு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு கொடுத்து வைக்கலையே. காலை 4 மணிக்கு எழுந்து ராத்திரி வரைக்கும் இந்த பாசம் மறந்த பிறவிகளுக்காக உழைச்சி கொட்டும்போது கண்ணில் ரத்தம் வடியுது. எதுக்குங்க? எனக்கு உடம்புல தெம்பு இருக்குது, உழைக்கிறேன். நம்ம வாரிசுகளுக்காக நான் வடிச்சு கொட்டுறதை தியாகம்னு நினைக்கலை. அதில்லை மங்களம், பெத்தவளை நாம் உட்கார வச்சு செய்யணும்னு 2 பேருக்குமே தோணலையே. தோணாமில்லைங்க, வேகமான இந்த யுகத்தில் அதை நினைக்க அவங்களுக்கு நேரம் இல்லை. பெத்தவங்களை நினைக்காட்டா இவங்க பிள்ளைங்க நாளைக்கு இவங்களை திரும்பி பார்க்குமா? அதுவும் அவங்களுக்கு தெரியும். இதோ பாருங்க, இது நம்ம காலம் இல்லை. தேவைகளை நிறைவேற்ற நிறைய பணம் வேணும். அதை சம்பாதிக்க ஓடணும். நாளைக்கு எப்போ விடியும்னு நினைக்க அவகாசம் இல்லை. இன்றைய நாள் கடந்தா போதும்னு நினைக்கிறாங்க. படுத்தா நாளைக்கு எழுந்திருப்போம்னு என்ன உத்தரவாதம் மங்களம்? இது அவங்களுக்கு தெரியாதா? விடுங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. நம்ம கையில் காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் 2 பேரும் உழைக்கிற உழைப்புக்கு இவங்க சம்பளம் தரணும்னு நினச்சா ஒட்டாது. நாம் ஓசியில் சாப்பிடலை. உங்களுக்கு எந்த ஒரு குற்ற உணர்வும் வேண்டாம். உழைப்புக்கு சோறு, அதையும் நான் தான் சமைக்கிறேன். காதுவாய் 2ஐயும் முடிக்கிட்டாதான் வாழ முடியும். மனைவி மார்பில் சாய்ந்து உறங்கினார் தியாகு. வாலிப வயதில் அந்த ஸ்பரிசம் கொடுத்த கிளர்ச்சி வேறு. இப்போது மனைவி தாயாக தெரிந்தாள். அந்த கதகதப்பில் தாய் மட்டுமே தென்பட்டாள். மறுபடியும் குழந்தை பருவத்துக்கு பயணம் செய்தார் தியாகு. ஒரு தாய் மனைவியாக முடியாது, ஆனால் மனைவி நிச்சயம் தாயாக முடியும். முதல் 3 நாட்கள் தியாகுவுக்கு பொறுக்கவில்லை. மங்களம் சொன்னதால் கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டார். ரகு பார்த்து கொண்டுதான் இருந்தான். ஜெயாவின் போக்கில் அளவு கடந்த திமிர்த்தனம் இருந்தது. நாதி கெட்டுத்தானே என்னிடம் வந்தீர்கள் என்ற ஆணவம் இருந்தது. ரகுவுக்கே பொறுக்கவில்லை. அவங்க கடமையை அவளுக்கு செஞ்சுட்டு தானே வந்திருக்காங்க. நீ இப்படி நடந்துக்கிறது சரியில்லை. ஏன், நான் என்ன செய்யணும்? பெரிய மனசு பண்ணி நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அபிஷேகம் நடத்தணுமா? தப்பு ஜெயா, இது ரொம்ப தப்பு. இப்போ கூட இருக்க பிடிக்கலைன்னா தாராளமாக அவங்க போகலாம். நான் தடுக்க மாட்டேன். எனக்கு யார் தயவும் தேவையில்லை.
நீ ஏன் இப்படி இருக்க? அவங்க எந்த தப்பும் செய்யலையே, எதுக்காக இந்த அலட்சியம்? இப்போ கூட இந்த குடும்பத்துக்கு தங்களால் முடிஞ்சதை செய்யத்தானே வந்திருக்காங்க. அப்படியா நினைக்கிறீங்க? வேற எப்படி? அவங்க ஜீவனம் கழியணும்னா இங்கே மட்டும்தான் இருக்க முடியும். அது தப்பு ஜெயா. அவங்களுக்கு செய்கிற கடமை பெத்த பிள்ளை எனக்கும் இருக்குது. உன்னையும் பெத்த தாய் தகப்பன் இருக்காங்க, அதை மறந்து பேசாத. எங்கள் அப்பா கையில் பணம் இருக்குது, யார் தயவும் தேவையில்லை, நானாக கொடுக்குறேன். இதை பாரு, பணமில்லாத பெத்தவங்களை அவமானப்படுத்தினா கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். எதுவும் அவள் காதில் ஏறுவதாக இல்லை. ரகு மௌனமாகிவிட்டான். காதல் கல்யாணம், பொண்டாட்டிதாசன் தான். ஆனால் எல்லாமே எல்லை மீறி போன பிறகு ஜெயா மேல் வெறுப்பும் கசப்பும் வந்தது. பெரியவர்களை கருதி குழந்தையை கருதி சகலத்தையும் அடக்கி கொண்டான். ஊர் சிரித்துவிடக்கூடாது என்று பொறுத்து கொண்டான். அங்கே யார் தெய்வம் இல்லாமல் ஒரு மாத லீவில் சமாளித்து விட்டாள் அகிலா. அதற்குள் விவாதித்து பேபி சிட்டரை வேலைக்கு சேர்க்கலாம் என்று யோசித்தார்கள். இதோ பாருங்க, பணச்செலவை பார்க்க முடியாது, இனி லீவும் போட முடியாது, வேற வழி இல்லை. ஆள் கிடைக்கலையே அகிலா, கிடைச்சாலும் குழந்தையை பொறுப்பாக பார்த்துப்பாங்களா? வேற வழி இல்லைங்க. நான் மட்டும் சந்தோஷமாவா விட்டுட்டு போவேன்? உங்கள் அம்மா எங்கள் அம்மா 2 பேருமே பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அவங்களை கட்டி இழுத்துட்டு வர முடியாது. வேலையை ரிசைன் பண்ணுறியா? என்ன பேசுகிறீங்க? பிடித்தம் போக கைக்கு 60,000 ரூபாய் வருது, யார் தருவாங்க? அதில் பாதியை செலவழிச்சா கூட மீதி மிஞ்சுமே. 3 வருஷத்தில் 80க்கு வந்துடுவேன். யார் தருவாங்க இப்படி ஒரு வேலையை? வேலையை விடுறது பைத்தியகாரத்தனம். என்றைக்குமே இந்த நிலைதானா? இதோ பாருங்க, 2 வயசில் ப்ளே ஸ்கூலில் போட்டுவிடலாம். அப்புறம் பள்ளிக்கூடத்தோடு இணைந்து குழந்தைகள் சாப்பாடும் இருக்குது. பிரச்சனை இல்லை. இன்னும் 2 வருஷ காலம் ஓட்டியாகணும், ஆள் கிடைக்கும். அடுத்த வாரமே கிடைத்தது. ஆனால் வேலையில் இவர்களுக்கு திருப்தி இல்லை. பேச்சு, அடிக்கடி லீவு, குழந்தையை மென்மையாக கையாள தெரியவில்லை. குழந்தை சாப்பிடாமல் ரகளை செய்து வாந்தி எடுத்தது. அகிலா லீவு போட்டு பக்கத்திலிருந்து பார்த்தாள், வழிமுறைகளை சொல்லித்தந்தாள். எதுவும் எடுபடவில்லை. வேறு ஆளை ஏற்பாடு செய்தார்கள், அதுவும் சரிப்படவில்லை. 3 மாதங்களில் 4 கேர்டேக்கர்கள் வந்துவிட்டார்கள். கைமாறி குழந்தை வளர்ந்ததால் எதுவுமே சரியாக வரவில்லை. அடிக்கடி ஜுரம் வந்தது. டாக்டரிடம் போகும் நிலை உண்டானது. குழந்தை இளைத்து துரும்பானது. அதற்குள் முதல் பிறந்த நாள் நெருங்கிவிட்டது. அகிலா இருவரையும் உடனடியாக வரும்படி அழைத்து விட்டாள். அதற்கு தான் ஏன் போக வேண்டும், என்ன அவசியம் என ஜெயாவிடம் 1000 கேள்விகள். பார்த்துட்டு வர்றோம்மா. 2 பேரும் புறப்பட்டார்கள். அகிலா வீட்டுக்குள் நுழைந்ததும் குழந்தைகளும் சத்தம் கேட்டது. 2 பேரும் உள்ளே வர அப்போதுதான் குழந்தை வாந்தி எடுத்திருந்தது. அகிலா மேல் அபிஷேகம். அவளை கைவிடாமல் அழுதது. அம்மா ஓடி வந்து பிடித்து கொள்ள அகிலா முகத்தில் சிடுசிடுப்பு. அம்மா மங்களம் குழந்தையை கழுவி துடைத்து உடனடியாக எடுத்து வர, என்னடி இப்படி இழைச்சி போச்சு? இப்படி கேட்க உனக்கு வெக்கமா இல்லை? என்னம்மா சொல்கிறா? 4 பேர் கைமாறினா குழந்தை எப்படிம்மா உருப்படியாக இருக்கும்? எந்த நேரமும் நோய்தான். என்ன சாப்பிட்டாலும் உடம்புக்கு சேரலை. எப்பவும் டாக்டர் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். நான் ஒழுங்காக ஆஃபீஸ்க்கே போகிறதில்ல, விட்டு லீவு. என்னாகும் உத்தியோகம்? மெமோ கொடுத்தாச்சு. இரு, பதறாதேம்மா, பொறுமையாரு. எப்படியுமா இருக்கிறது? நாங்கள் 2 பேரும் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம் தெரியுமா? உன் மாமியாருக்கு இது தெரியுமா? அக்கறை இல்லாத அவங்களுக்கு எதுக்குப்பா தெரியணும்? உங்களுக்கு கூட சொல்ல வேண்டாம்னு நாங்கள் நினச்சோம். மனசு பொறுக்கலை, அதான் சொன்னேன். சரி, மாப்பிள்ளை எங்க? பைக் ரிப்பேர், ஆட்டோ எடுக்க போயிருக்கார். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். நானும் வரேன், வா. அங்கே வந்துட்டு அப்படியே போயிடுவியா? அப்படி இருந்தால் நீ வர வேண்டாம், இப்படியே போயிடு. ஆத்திரப்படாதேடி, பொறுப்பு எல்லா பக்கமும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. இப்போ சச்சரவு வேண்டாம், முதல்ல குழந்தையை பார்க்கலாம். சுபாஷ் வந்து விட்டான். என்னங்க, நான் இவ கூட மாப்பிள்ளை கூட ஆட்டோவில் போகிறேன். நீங்கள் போய் ராகுலை ஸ்கூல்லேருந்து வீட்டில் விட்டுட்டு அப்புறமா ஃபோன் பண்ணுங்க. சரி மங்களம். மூவரும் ஆட்டோவில் புறப்பட்டார்கள். குழந்தைகள் நல மருத்துவர் விசுவத்திடம் காண்பித்தார்கள். அவர் டெஸ்ட் செய்தார். எல்லாம் சொன்னால் அகிலா. பல கைகள் மாறியிருக்கு, சாப்பாட்டு நேரம் மாறியிருக்கு. சாப்பாட்டோட பாய்சிங் ஸ்டேட், உணவு பதம் எல்லாமே ஆளாளுக்கு மாறும். அப்ரோச் மாறும். ஆரம்ப கட்டத்தில் குழந்தைக்கு இதெல்லாம் நல்லதில்லை. இப்போ அட்மிட் பண்ணிடுங்க. ஐயோ டாக்டர், பயப்பட எதுவும் இல்லைம்மா. டீஹைட்ரேஷன் நிறுத்தணும், அப்புறமா ட்ரீட்மெண்ட் தொடங்கணும். அடுத்த அரை மணியில் அட்மிட் செய்தார்கள். அவசர சிகிச்சை பிரிவில் அட்மிட் செய்தார்கள். அகிலா அழுது கொண்டே இருந்தாள். மங்களம் கணவருக்கு தகவல் தர சுபாஷ் தன் அப்பா அம்மாவுக்கு சொல்ல மாலை 6 மணிக்கு அனைவரும் வந்துவிட்டார்கள்.
அகிலா மாமனார் மாமியாரிடம் முகம் கொடுத்தே பேசவில்லை. என்னடா சுபாஷ் இது, இவ பாட்டுக்கு ஆஃபீஸ் போகிறேன் பேர் வழின்னு கண்டவங்க கிட்ட விட்டுட்டு போனா குழந்தை இப்படித்தான் ஆகும். குழந்தை மேலே அக்கறை காட்ட வேண்டாமா? லீவ் எடுக்க மாட்டாளா? 3 வருஷம் கழித்து வந்திருக்கு, அதை விட உத்தியோகம் முக்கியமா? ஏண்டா இப்படி பணத்தாசை பிடிச்சி அலையிறீங்க? அம்மா அப்பா கண்டபடி பேச சுபாஷ் முகம் சிவந்தது. அம்மா வேண்டாம், இது ஆஸ்பத்திரி, இப்போ குழந்தை குணமாகிறது முக்கியம். வேற எதுவும் பேச நான் தயாரா இல்ல. ஏண்டா என்கிட்ட எரிஞ்சு விழற? நீ பேசாத கமலா, நம்மை கேட்டால் எல்லாம் செய்கிறாங்க, இதுக்கு மேலே பேசாத. மங்களம் கூடவே இருந்தால் கடுப்பாக இருந்தது, எதுவும் பேசவில்லை. அப்பா குழந்தை ராகுலுடன் வந்துவிட்டார். இரவு 8க்கு ரகு வந்தான், விசாரித்தான். ராகுலை ஏன்பா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வர்றீங்க? இன்ஃபெக்ஷன் ஆகாது? ஜெயா ஃபோனில் என்ன கேட்குறா? என்னடா பேசுகிற? இங்கே குழந்தைய அட்மிட் ஆகியிருக்கு, இவனை நான் தனியாக விட்டுட்டு வர முடியுமா? அப்போ எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வாங்க. அதுக்காக ராத்திரி 9 வரைக்கும் நான் காத்திருக்க முடியுமாடா? ஃபோன் வந்து விட்டது. நான் கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்கேன் ஜெயா. ரகு குழந்தையுடன் புறப்பட்டு விட்டான். சுபாஷுக்கு கடுப்பாகி விட்டது. குழந்தைக்கு ஒரு தாய் மாமனாக இருந்து என்ன வேணும்னு கூட கேட்காம ஓடுறான் பாரு. இரவு 9க்குள் ஓரளவு சகஜ நிலைக்கு குழந்தை திரும்பி விட்டது. 2 நாள் இருக்கணும், ராத்திரி குழந்தையோட அம்மா மட்டும் இருக்கட்டும். அம்மா அப்பா நீங்கள் இவரோட போங்க, அங்கே ஓடிடாதீங்க. அம்மா நீ சமைச்சு எடுத்துகிட்டு வா. பகலில் என் கூட 2 பேரும் இருங்க. சரிடி, நாங்கள் இருக்கோம். இரவு வீடு திரும்பி விட்டார்கள். ரகுவின் ஃபோன். எங்கிருக்கீங்க? அகிலா வீட்டில். எதுக்கு அங்கே போனீங்க? நேராக இங்கே வந்திருக்கலாம்ல. என்னடா பேசுகிற? அகிலா குழந்தை கூட ஆஸ்பத்திரியில் இருக்கா, நாங்கள் அவளை விட்டுட்டு அங்கே ஓடி வர முடியுமா? நாளைக்கு காலையில் நாங்கள் 2 பேரும் போயே ஆகணும். என்ன சொல்கிறான் அவன்? குடி என்கிட்டா. வேண்டாங்க, செல்ஃபோனை பறித்தார் அப்பா. என்ன ரகு, காலையில் சீக்கிரம் யாராவது ஒருத்தர் வாங்க. முடியாதுப்பா, நீயோ அவளோ லீவு போடுங்க. அது கஷ்டம்ப்பா. கஷ்டம்னா சுருண்டு படுத்துட்டு அழு, வெயிடா ஃபோனை. கொஞ்சமும் மனிதாபிமானம் இல்லாமல் பேசுகிற. உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அவளுக்கும் ஒரு எமர்ஜென்சினா செய்யத்தான் வேணும். வைத்து விட்டார். நீங்களாவது அங்கே போயிருக்கலாம், அவனை போட்டு அவள் தொலைச்செடுப்பா. அதனால் எனக்கு என்ன? அத்தை, எங்களால் உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம், நீங்கள் போயிருங்க. இல்லை மாப்பிள்ள, இது வேறு பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம். இது இப்படி இருக்க அங்கே ஜெயா ருத்ரதாண்டவமே ஆடிக்கொண்டிருந்தாள். இப்படி பொறுப்பில்லாமல் விட்டுட்டு போனால் எப்படி? தப்பு ஜெயா, குழந்தை ஆஸ்பத்திரியில் இருக்கு, அவள் என்ன செய்வா? புருஷன் இல்லையா, செத்தா போயிட்டான். என்ன பேசுகிற நீ? நானும் தான் இங்கே இருக்கேன், செத்தா போயிட்டேன். நீங்கள்லாம் பேச வேண்டிய நேரத்தில் பேசலைன்னா செத்த மாதிரி தான். அவள் குழந்தை சாக கிடக்கும்போது நாம் நம்ம பற்றியே பேசுகிறது தப்பு. ஏன், சுபாஷுக்கு அப்பா அம்மா இல்லையா? அவங்க இப்போ கூட வரமாட்டாங்களா? வந்தாச்சு. அப்போ நம்ம வீட்டுக்கு இவங்க வரலாமே. எனக்கு தெரியாது, நீ போய் கேளு. நான் எதுக்கு கேட்கணும், பேசணும்? சரி, நாளைக்கு நீங்கள் லீவு போடுங்க. நான் லீவு போட்டால் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நல்லது, வீட்டில் உட்காந்து குழந்தையை கவனிங்க, இல்லைன்னா ராஜினாமா பண்ணுங்க. ஒரு பொண்டாட்டி பேசுகிற பேச்சாடி இது? நான் 7 மணிக்கு காரில் ஏறி ஆகணும், இப்போவே மணி 10 ஆகுது, தூக்கமும் போச்சு. உங்கள் அப்பா அம்மா யாரையும் வாழ விட மாட்டாங்க, அவங்களை நம்பி இனி லாபம் இல்லை, சீக்கிரம் ஒரு முடிவை எடுத்தாகணும். என்ன முடிவு? அவங்களை விரட்டுறதா? விரட்டினா போயிடுவாங்களா? இங்கே தானே வருவாங்க. தேவைக்கு இங்கே, உதவிக்கு அங்கே. தப்பு ஜெயா, நிறைய உழைக்கிறது இங்கே தான். நமக்காக பாடுபட்ட பெரியவர்களை இந்த மாதிரி அலட்சியப்படுத்துறது பாவம். அட போங்க, உங்கள் உபதேசத்தை கேட்க எனக்கு இப்போ நேரமில்லை. உள்ளே போய் படுத்து விட்டாள். உள்ளே போகவே ரகுவுக்கு பிடிக்கவில்லை. என்ன மனுஷி, ஒரு குழந்தை ஆஸ்பத்திரியில் இருக்கும் நேரத்தில் ஒரு தாயால் இப்படி யோசிக்க முடியுமா? குழந்தை பெற்றவளால் இன்னொரு தாயின் வேதனையை புரிந்து கொள்ள முடியாதா? அப்பா அம்மாவுக்கும் என்ன ஒரு மன உளைச்சல். எந்த பக்கம் பார்த்தாலும் இடி, ஆனாலும் தாங்கிக் கொண்டு பாடுபடுகிறார்கள். ஏன் இந்த வாழ்க்கை? தேவையான பணமும் வீடும் காரும் வசதியும் இருக்குது, ஆனால் அன்பும் பாசமும் எங்கே போச்சு? ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி கொண்டு பார்க்க பிடிக்காமல் பேச பிடிக்காமல் போய் இரத்த பந்தம் இந்த மாதிரி விலகி நிற்கலாமா? ஏன் தன்னை பற்றி மட்டுமே யோசிப்பதால் வந்த வினை? மற்ற உறவுகளையும் கஷ்டங்களையும் புரிந்து கொண்டால் இந்த நிலை வருமா? பதவி, பணம், தேவைகள் என எதையோ பிடிக்க ஓடுவதால் வந்த சங்கடம் கண்களுக்கு திரை போட்டுவிட்டது. அதை தாண்டி பந்தங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. இது எங்கே போய் முடியும்?
மறுநாள் காலை தியாகுமங்கலம் மாப்பிள்ளையுடன் வர குழந்தை தெளிந்து சிரித்து விளையாட தொடங்கிவிட்டது. இன்னும் ஒரு நாள் முழுக்க இருக்க வேண்டும் என்றார்கள். எல்லா மருத்துவ பரிசோதனைகளும் நடந்தன. கவனமாக எப்படி பராமரிக்க வேண்டும் என டாக்டர்கள் சொல்ல சகலமும் கேட்டுக்கொண்டாள் அகிலா. மங்களம் உடன் இருந்தால், அப்பாவும் இருந்தார். சுபாஷின் பெற்றோர் மதியம் 12 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்தார்கள். அகிலாவிடம் எதுவும் பேசவில்லை. சுபாஷிடம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். எப்போ டிஸ்சார்ஜ்? அவளை லீவு போட சொல்லு. அகிலா காதில் அது விழுந்தது. என்னங்க, குழந்தையை அவங்களை பார்த்துக்க சொல்ல மாட்டேன், கவலைப்பட வேண்டாம். மங்களம் அருகில் வந்தாள். ஏண்டி அந்த மாதிரி பேசுகிற? குழந்தைக்காக அவங்க சொல்கிறாங்க, அதில் தப்பில்லையே. நீ வாயை மூடு. அவங்க என்னை விமர்சிக்கும்போது உன்னை ஒரு நல்ல அம்மானு காட்டிக்க எனக்கு உபதேசம் தராதா? உன்மேல அவங்களுக்கு மரியாதைல்ல. தியாகு முகம் மாறிவிட்டது. எங்களை யாரும் மதிக்க வேண்டாம், சரியா? ஒரு தாய் நல்லதை சொல்லதான் நினைப்பா. சரி விடுங்க, 4 பேர் நம்மை தப்பாக நினைக்க வேண்டாம். சுபாஷை அவன் அம்மா இழுத்து கொண்டு போய் பேசினாள். சுபாஷின் அப்பாவும் போனார். அவனும் ஏதோ சொல்லி கொண்டிருந்தான். பாத்தியா, பிள்ளைக்கு தனியாக போதனை நடக்குது. அந்த பிள்ளையோட குழந்தை குணமாகணும்னு நினைக்க மாட்டாங்க. மருமகளை எப்படி தாக்கலாம்னு திட்டம் போடுவாங்க. இந்த அழகில் நீ என்ன பேசுகிற? அகிலா, இப்போ சண்டையா முக்கியம், குழந்தை முக்கியம், விடுடி. நீ பேசாதேம்மா, வீட்டில் போய் பேசிக்கலாம். சற்று தள்ளி அம்மா பிள்ளை விவாதம் காரசாரமாக நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் புறப்பட்டு போனார்கள். சுபாஷ் வந்தான். உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க? விடு, அது இப்போ முக்கியமில்லை அகிலா. என் தலையை உருட்டி உப்புமா பண்ணியிருப்பாங்க. இவங்கெல்லாம் பொறுப்பையும் சுமக்க மாட்டாங்க, ஆனால் குற்றம் குறைக்கு மட்டும் வருவாங்க. உங்ககிட்ட என்னை விமர்சனம் செஞ்சுட்டா நான் பயந்துருவேனா? அகிலா, போதும், நீ இதில் தலையிடாதேம்மா. இதை பாருடி, உன் மாமியாரை பற்றி உன் புருஷன்கிட்ட பேசும்போது என்னை வச்சுட்டு பேசாத. அது அவங்களை பாதிக்கும். நான் உள்ளே போகிறேன். சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? ஆஸ்பத்திரியில் வேண்டாமே, வீட்டில் வச்சு பேசலாம் அகிலா. குழந்தையை கவனி. நீங்களே என் பக்கம் இல்லாதப்ப மற்றவங்க வாய்க்கு வந்தபடி பேசத்தான் செய்வாங்க. நான் யார் பக்கம்னு உனக்கு தெரியுமா? தெரியும். உங்கள் குழந்தை மேலே உங்களை பெற்றவங்களுக்கே அக்கறை இல்லை. பிள்ளை மட்டும் போதும்னா கல்யாணம் செஞ்சு வைக்கிறப்ப அவனுக்கும் ஒரு குடும்பம் வந்தால் அதை விட்டுட்டு அவன் ஓட முடியுமா? எந்த மாமியார் இங்கே நல்லவங்க? சுபாஷ் நிற்க முடியாமல் நடந்தான். வராண்டாவில் அப்பா அம்மா இருந்தார்கள். எதுவும் பேசவில்லை. இந்த பக்கம் மாமனார் இருந்தார். வீம்புதான் கூடி போனது. ஒருவரையொருவர் வினோதத்துடன் பார்த்து கொண்டு எதிரிகளைப் போல பாவித்து கொண்டு ஏன் இந்த நிலை? இதற்கெல்லாம் என்ன காரணம்? மறுநாள் காலை 10 மணிக்கு குழந்தையை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். பாலை கொடுத்து அதை படுக்க வைத்தார்கள். மங்களம் குளித்துவிட்டு சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள். 2 பெற்றோர்களும் இருந்தார்கள். சம்மந்தி, சாப்பிட்டு போகலாம். வேண்டாம், நாங்கள் வெளியே சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறோம். வேண்டாம், 2 பேரும் இங்கேயே சாப்பிடுங்க. விடேன்மா, இங்கே அரை மணி நேரம் இருந்தால் குழந்தையை தலையில் கட்டிடுவோம்னு பயப்படுறாங்க. அவங்களை போக விடேன். மாமியார் அருகில் வந்தாள். இதை பாரு, எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. முதல்ல உங்கள் அம்மாவுக்கு தான் தகவல் போகுது. ராத்திரி அவங்க தான் இங்கே வந்து படுக்கிறாங்க. எங்கள் பிள்ளையே எங்களை மதிக்கிறதில்ல. நாங்கள் பயந்து ஓடலை. மதியாத தலைவாசலை எதுக்கு மிதிக்கணும்? மங்களம் வெளியே வந்தாள். அப்படியே சொல்கிறீங்க சம்மந்தியம்மா? சொல்லாமல், இங்கே நீங்கள் தாங்க முக்கியம். நீங்கள் அப்படியே மெதுவாக பேசி வேஷம் போடுவீங்க. உள்ளே போய் உங்கள் மகளை குத்தி விடுவீங்க. தெரியாதா எங்களுக்கு? தியாகு முன்னால் வந்தார். சுபாஷ் பேசினான். ஏம்மா இப்படி பேசுகிற? அவங்களால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. தெரியும்டா, இப்பெல்லாம் ஆம்பளை பசங்களுக்கு மாமனார் மாமியார் தான் கண்கண்ட தெய்வம். தப்பாக பேசாதம்மா. அவங்க பேச்சு எனக்கு எதுக்கு? பெத்த பிள்ளை முழுசாக இருக்கணும்னா அதை பெத்தவ பணத்துக்கலையாமல் பக்கத்தில் இருந்து பராமரிக்கட்டும். இதை பாருங்க, உங்களை நான் பார்த்துக்க சொல்லலை. சொன்னாலும் நீங்கள் கேட்டுக்க மாட்டீங்க. எங்களை விட பேபி சிட்டரை தானே நீ விரும்புவ? பார்த்துக்க யாரும் இல்லைன்னா வேற வழி. ஏன், உங்கள் அம்மா இல்லையா? அவங்க பொண்ணை விட பிள்ளைக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. எங்கள் அண்ணன் கொடுத்து வச்சவன். இவருக்கு தான் நாதி இல்லை, பாவம். நீ அவனை இழுத்துட்டு தனி குடித்தனம் போனால் மானங்கெட்டு நாங்கள் வாசலில் நிற்க முடியுமா? நிறுத்துங்க, 2 பேரும் சண்டை போடுறதை நிறுத்த மாட்டிங்களா? பொம்பளைங்களா நீங்கள்? புள்ளை செத்து பழிச்சு வந்திருக்கு. மீன் மார்க்கெட் மாதிரி இறைச்சல் போடுறீங்க. திரும்பினாள். அகிலா, நீ 1 மாதம் லீவு போடு. சம்பளம் போனாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். அம்மா அப்பா, இங்கே 2 பேரும் 1 மாதமாவது எங்கள் கூட இருங்க. எதுக்கு? அவ இருக்கும்போது நாங்கள் எதுக்கு? ஏம்மா, பெரியவங்கன்னு கூடவே இருந்தால் எங்களுக்கும் தைரியமாக இருக்கும் இல்லையா? தனி குடித்தனம் போகிற அன்னைக்கு இதெல்லாம் தோணவே இல்லையா?
விடேன்மா, அந்த கதை இப்போ எதுக்கு? அவளை பெற்றவங்க தான் ஓடி வர்றாங்க, பார்த்துக்கிறாங்க. நீங்கள் வர்றதே இல்லை, எனக்கு மனம் வாடுது. குனிஞ்ச தலை நிமிரலை. என்னை கேவலப்படுத்தாமல் இருக்கணும்னா என் குழந்தை மேலே அன்பு பாசம் உங்களுக்கு இருந்தால் இங்கிருங்க. அவங்க இருந்தால் அவள் கொண்டாடுவா. நாங்கள் இங்கே வந்தால் சாணியை கரைச்சி தான் தலையில் ஊற்றுவா. நான் எப்போ அப்படி செஞ்சேன்? இவங்க எந்த பொறுப்பையும் சுமக்க பிடிக்காமல் என் பக்கம் விரலை நீட்டினா என்ன அர்த்தம்? தியாகு எழுந்தார். மங்களம், நாம் புறப்படலாம். அப்பா, எங்கே போகிறீங்க? எங்கள் பிள்ளைக்கிட்ட நாங்கள் போகிறோம், அவங்க பிள்ளைக்கிட்ட அவங்க இருக்கட்டும். நீங்கள் போக வேண்டாம். ஒரே உரையில் 2 கத்தி இருக்க முடியாது அகிலா. 2 சம்பந்திங்க ஒரே வீட்டில் இருக்க முடியாது. விருந்தும் மருந்தும் 3 நாள் தான், அதுக்கு மேலே தாண்டினா கசந்து போகும். புறப்படும் மங்களம். இருங்க சம்பந்தி, நீங்கள் போக வேண்டாம், எதுவும் கசந்து போக வேண்டாம், நாங்கள் புறப்பட்டாச்சு. அப்பா, அவங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்காது. உங்களை குற்றம் சாட்டிட்டு அவங்க நழுவுவாங்க. நீங்கள் போக வேண்டாம். இப்படி ஒரு மருமகள் இருந்தால் எப்படி இருக்க முடியும்? சுபாஷ், எங்கள் மேலே குற்றம் சாட்டாதா. உன் பொண்டாட்டிக்கு நாங்கள் இருந்தால் பிடிக்காது. மங்களம் மகளிடம் வந்தாள். தப்புடி அகிலா, அவங்கள இருக்க சொல்லு. அவங்க வம்ச குழந்தை இது. அவங்க பிள்ளை மேலே பாசம் இருந்தால் இருக்கட்டும், நான் தொங்க முடியாது. மங்களம், நீ புறப்படு. என்னங்க, குழந்தையை விட்டுட்டு எப்படி? நீ வர்றியா இல்லையா? கேட்டுவிட்டு அவர் செல்ல மங்களம் ஓடி வந்தாள். 1 நிமிஷம் இருங்க, குழந்தைக்கு பாலை கரைச்சி எடுத்து வச்சுட்டு கிளம்புறேன். அம்மா உள்ளே போனாள். சுபாஷின் அப்பா அம்மா மகனை நெருங்கி, நாங்கள் வர்றோம்டா. அப்பா, அவங்களும் போகிறாங்க. அதுக்காக நாங்கள் இருக்க முடியாது. அவங்களை நாங்கள் போக சொல்லலை. நாங்கள் போன பிறகு உன் பொண்டாட்டி அவங்களை ஃபோன் போட்டு வரவழைச்சிடுவா. இந்த காலத்து பொண்ணுங்களோட குசும்பை மிஞ்ச யாரும் இல்லை. மொத்தத்தில் உன்னை அவங்களுக்கு வித்தாச்சு, நாங்கள் வரோம். அவர்கள் கிளம்பி போக சுபாஷ் நொந்து போனான். யாரிடம் தவறு? யார் சொல்லுக்கு இங்கே வீரியம் அதிகம்? இது தன்மானத்தால் உண்டாகும் வெளிப்பாடா, இல்லை மற்றவர் மேல் பழி போட்டு தப்பித்தலா? அப்பா பிடிவாதமாக புறப்பட்டு விட்டார். என்னங்க, நாம் போகிறோமா? நீ வரமாட்டியா மங்களம்? அவங்க புறப்பட்டு போயாச்சு. குழந்தை இப்போ தான் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்திருக்கு. அதை அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? ரகுவும் கேட்பான்ல, அங்கும் செல்ல பொறுப்பில்லையா? அகிலா கோபமாக வெளிப்பட்டாள். அப்பா, இது சின்ன குழந்தா, அது கொஞ்சம் வளர்ந்த குழந்தா. இதை அடுத்த கட்டத்துக்கு ஆளாக்கி விடுற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும். இதை பாரு அகிலா, உத்தரவு போடாத. உனக்கு பிரசவம் பார்த்து 6 மாதம் கூடவே இருந்தாச்சு. எங்கள் கடமைகளை நாங்கள் முழுமையாக செஞ்சாச்சு. ஆனால் மாப்பிள்ளையை பெற்றவங்க எதையும் செய்ய தயாரா இல்ல. சாரி மாப்பிள்ளா, இனிமேலும் பேசாமல் என்னால் இருக்க முடியாது. தப்பில்லை மாமா, ஆனால் அவங்க வீட்டில் வச்சு பார்த்துக்க அவங்க தயாராக இருக்காங்க. இவளுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. அதை கிட்டத்தட்ட நேரடியாக இவ வெளிப்படுத்திட்டா. அப்புறமா எப்படி அவங்க பொறுப்பெடுத்துப்பாங்க? என் மேலே குற்றச்சாட்டா? அவங்க ரிட்டையர்ட் தானே, வேறு எந்த பிரச்சனையும் இல்லையே. குழந்தையே எங்கே வச்சு பார்த்துக்கிட்டா என்ன? உனக்கேண்டி பிடிவாதம்? அம்மா, நீயும் புரியாமல் பேசாத. எனக்கு இங்கிருந்து ஆஃபீஸ் பக்கம். லஞ்ச் பிரேக்கில் 10 நிமிஷம் வந்து கூட போகலாம். அங்கிருந்து 1 மணி நேரம் ட்ராவல். ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தால் கூட என்னால் எதுவும் செய்ய முடியாது. அப்புறமா அதுக்கும் பிரச்சனை கூடும். குழந்தை பராமரிப்பு, வீட்டு வேலைகள் 2ஐயும் செய்ய முடியலேன்னு குற்றச்சாட்டு வரும். நான் உங்கள் அண்ணி வீட்டில் 2ஐயும் செய்கிறேன், குற்றம் சாட்டுறேனா? உன்னை மாதிரியா என் மாமியார்? இதோ பாரு அகிலா, பெரியவங்க குழந்தையை பார்த்துக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருச்சு வீட்டில் வேலைகளை செஞ்சு வச்சுட்டு ஆஃபீஸ் போகணும். அது எப்படியுமா முடியும்? முடிஞ்சாதாண்டி குடும்பம். உன் குடும்பம், உன் புருஷன், உன் குழந்தைனா நீ செஞ்சு தான் ஆகணும். அப்படி தான் எத்தனையோ பெண்கள் பராமரிச்சிட்ருக்காங்க. அதிசயமில்லை. என்னால் முடியாது. இதோ பாரு மங்களம், நாம் புறப்படுவோம். அப்பா ஏன் இப்படி இரக்கமில்லாமல் இருக்கார்? இதோ பாருமா, எனக்கு 2 பேரும் ஒன்று தான். அங்கே போனால் இங்கே வர முடியாது. நீ 1 மாதம் லீவு போட்டு குழந்தையை பார்த்துக்கோ, அப்புறமா பேசி முடிவெடுக்கலாம். அம்மா, நீ இங்கே இருக்கணும். அப்படி மறுத்தா அங்கேயே இருங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். உன் மாமனார் மாமியார்கிட்ட பேச முடியுமா? நான் யாராக இருந்தாலும் பேசுவேன். இந்த வாய்தான் உன் பிரச்சனைக்கு காரணம். மற்றவங்க தயவு வேணும்னா அனுசரிக்கிற குணம் வேணும். கோபத்தை குறைக்கணும். வீம்பும் தன்மானமும் தலை தூக்கி ஆடினா யாரும் வரமாட்டாங்க. அப்பா கூச்சலிடா. என்னங்க, அவதான் புரியாமல் பேசுகிறானா? நீங்களுமா? என்ன புரியலா? பச்சை குழந்தையா? தன்னை பற்றி மட்டுமே யோசிச்சு தான் சொன்னது தான் நடக்கணும், தன் சுகம் கடுகளவு கூட குறையக்கூடாதுன்னு நினச்சா அது இனிமே நடக்காது. நம்ம காலம் முடிஞ்சாச்சு மங்களம். இனி யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. புரியுதா? வேண்டாம்மா, நீங்கள் புறப்படுங்க.
என்ன அகிலா இப்படி பேசுகிற? இப்போ நீ லீவில் தானே இருக்கா? அவங்க போயிட்டு வரட்டுமே. நமக்காக பெத்த பிள்ளையை அவங்க உதற முடியுமா? பெரியவங்க தர்ம சங்கடத்தையும் நீ புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவங்க பக்கமா? இந்த வீட்டை பூட்டி வச்சுக்கிட்டு 1 மாதம் நாம் எங்கள் அப்பா வீட்டில் போய் இருந்தால் குழந்தை அவங்கக்கிட்ட பழகும். நமக்கும் தேவை இருக்குல்ல, ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து தானே ஆகணும். இப்போ நான் ஒரு நல்ல கிரச்சா நெட்டில் பிடிக்கிறேன். யார் தெய்வம் தேவையில்லை. வா மங்களம், இதுக்கு மேலே இங்கிருந்தால் என் பொறுமை போயிடும். மாமா, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேண்டாம் மாப்பிள, என் பிள்ளை ரகு. நீங்கள் எல்லாரும் பொண்டாட்டிக்கு அளவுக்கு அதிகமாக விட்டு கொடுக்குறீங்க. காரணம் பணம். கரன்சிகளால் தாம்பத்தியம் தாக்கப்படுது. அதை நீங்கள் யாரும் புரிஞ்சுக்கலை. வா மங்களம். மங்களம் மனமில்லாமல் நின்றாள். போமா, அங்கே வெல்வெட் கார்பெட் விரித்து காத்துட்ருப்பாங்க. தியாகு திரும்பினார். நிச்சயமாக இல்லைன்னு தெரியும் அகிலா. உங்களை படிக்க வச்சு நிறைய செலவழித்து கல்யாணமும் நடத்தி கடைசியாக இருந்த சேமிப்பை உன் பிரசவத்துக்கும் தந்தாச்சு. நாங்கள் எந்த குறையும் வைக்கலை. பணம்தான் பெருசு, பிள்ளைங்க அடுத்தபட்சம்னு நினச்சி நாங்கள் சேர்த்து வச்சுருந்தோம்னா இன்றைக்கி இந்த மாதிரி விவாதங்களுக்கே இடமில்லை. ஏதோ ஒரு வகையில் உங்கள் தயவு தேவைப்படுதுன்னு உங்கள் ஆட்டம் அதிகமாக இருக்குது. அதுக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். வாடி. இறங்கி நடந்தார். மங்களம் பின்தொடர்ந்தாள். என்னங்க, இந்தளவுக்கு நீங்கள் கோபப்படணுமா? அவன் நம்ம பொண்ணுங்க. இதாண்டி, உன்னை மாதிரி அம்மாக்களுக்கு பொண்ணுனா எப்பவும் முசத்தி. அதுங்க சுயநலத்தோட உச்சாணி கொம்பில் ஏறி நின்று மிதிச்சாலும் உங்களுக்கு வலிக்கிறதில்ல. இவ மாமியார் நல்லவங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் இவ அனுசரித்து போயிருந்தால் அந்த அம்மாவும் இறங்கி வந்திருப்பாங்க. இவ செய்யலை. அதனால் மாப்பிள்ளைக்கும் பேச வாயில்ல. அம்மா ஆதரவிற்று மாமியாரை தூக்கி வீசுகிறது. காரியமானதும் அம்மாவையும் தூக்கி குப்பை தொட்டியில் தான் போடுவாங்க. இவங்களை திருத்தவே முடியாது. வா. புரியுதுங்க, ஆனால் குழந்தை நம்மை நம்பியா பெத்தா? அவரவர் பெத்தா ஆளாக்கித்தான் ஆகணும் மங்களம். நாமெல்லாம் வளர்க்கலை. அப்படி இல்லைங்க. பேசாமல் வா மங்களம். ரகு வீட்டை அடையும் போது கதவு திறந்திருந்தது. பையனை அழைத்து ரகு உள்ளே சத்தம் போட்டு கொண்டிருந்தான். பாட்டி வந்தாச்சு. வாமா, 2 நாளாக லீவு போட்டு நான் இங்கே போராடுறேன். ஆஃபீஸில் ஏகப்பட்ட பிரச்சனை. இவன் அடங்க மாட்டேங்கிறான். செய்கிற சாப்பாடு பிடிக்கலா. ஜெயா சமைக்கலையா? அவளுக்கு நேரம் இல்லையேம்மா. சரி, நான் சமைக்கிறேன். குழந்தைக்கு முதல்ல ஏதாவது செஞ்சு கொடுக்குறேன். வீடு அலங்கோலமாக இருந்தது. அதை ஒழுங்குபடுத்தி குழந்தைக்கு சாப்பாடு செய்து கொடுத்து இரவு உணவுக்கான ஏற்பாடுகளை அம்மா செய்ய தொடங்கினாள். அகிலா எப்படி இருக்கிறாள் என்று ரகு கேட்கவில்லையே. உடன்பிறப்புகள் பற்றி நினைக்க நேரமில்லை. அடிப்படையில் யார் மேலும் அக்கறை இல்லை. அப்பாவுக்கு ரகுவிடம் பேசக்கூட பிடிக்கவில்லை. இரவுணவு தயாராகிவிட்டது. ஜெயாவுக்கு ஹாட் பேக்கில் வைத்துவிட்டு மற்றவர்கள் சாப்பிட்டார்கள். ஜெயா 10 மணிக்கு வந்தாள். இவர்களை வா என்று கூட அழைக்கவில்லை. முகம் கழுவி நைட்டி மாற்றிக்கொண்டாள். சாப்பிடுமா. டேபிளில் உட்கார்ந்து ரொட்டி குருமாவை ஒரு பிடி பிடித்தாள். அப்போதும் கரிசனத்துடன் ஒரு வார்த்தை இல்லை. இதையெல்லாம் செய்வது உங்கள் கடமை என்ற தினசில் இருந்தாள். அகிலா குழந்தைக்கு இப்போ தேவலை. அதற்கு பதிலே இல்லை. தியாகு கடுப்பாகிவிட்டார். மங்களம், உனக்கு முக்கியமில்லா. அகிலா குழந்தை பற்றி அவ கேட்டாளா? எதுக்கு நீயா தகவலை கொடுக்குறா? பந்தபாசம் இல்லாதவங்க கிட்ட நீ எதை எதிர்பார்க்கிறா? ஜெயா விசுக்கென திரும்பினாள். என் குழந்தையை கவனிக்கவே எனக்கு நேரமில்லை. மற்றவங்க குழந்தை எப்படி இருந்தால் எனக்கு என்ன? படக்கென கேள்வி வந்து விழா மங்களம் அதிர்ந்தாள். என்னம்மா இப்படி பேசுகிறா? இந்த குடும்பத்து மேலே உள்ள அக்கறை காரணமாக அவகிட்ட சண்டை போட்டுட்டு நாங்கள் வந்திருக்கோம். நீ இப்படி அலட்சியப்படுத்தினா எப்படி? இதை பாருங்க, இன்னைக்கு இருப்பீங்க, நாளைக்கு போவீங்க. நினச்சி லீவு போட்டால் வேலைக்கு உழ வச்சிருவாங்க. ஒன்று இனிமே இங்கே தான் நீங்கள் நிரந்தரமாக இருக்கணும். அவகிட்ட அடிக்கடி போகிறதா இருந்தால் நான் வேறு ஏற்பாடுகளை செய்யணும். ஜெயா, என்ன பேசுகிற நீ? பேசித்தாங்க ஆகணும். வீட்டில் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். ஆனால் ஆஃபீஸில் கரெக்டாக இருக்கணும். நம்ம சொந்த பிரச்சனைகளே அங்கே பேசிட்டு அலையக்கூடாது. அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. புரியுதா? மங்களம் கலக்கத்துடன் பார்க்க தியாகு திரும்பினார். நாங்கள் இங்கே இருக்கிறதும் எங்கள் கடமைன்னு இப்போ வந்திருக்கோம். பார்க்க போனால் டிஸ்சார்ஜ் ஆகி வந்த கைக்குழந்தை அவள் பிரச்சனையில் தான் இருக்கா. மங்களத்துக்கு விட்டுட்டு வர மனசே இல்லை. அப்படியும் பலவந்தமாக நான் தான் கூட்டிக்கிட்டு வந்தேன். ஏன் வந்தீங்க? நான் வர சொன்னேனா? மகளை விட்டுட்டு இங்கே வந்திருக்கோம்னு எங்கள் மேலே பழி போடாதீங்க. யாரும் பழி போடலையுமா? ஆனால் அவகிட்ட போகவே மாட்டோம்னு உனக்கு அக்ரிமெண்ட் எல்லாம் எழுதி தர முடியாது. அவளும் எங்கள் பொண்ணு. போங்க, தடுக்க நான் யார்? அப்புறமா அங்கேயே இருங்க. ஏன்னா இங்கே வேறு ஏற்பாடுகளை நான் செஞ்சுப்பேன். ஏற்கனவே பேசி வச்சுருக்கேன். ஓ, அதாவது சமைக்கவும் வீட்டை கவனிக்கவும் நாங்கள் இருக்கோம். இல்லைனா இருக்கக்கூடாது. கேட்டுக்கோ மங்களம்.
அம்மா அப்பாவாக நாம் கருதப்படலை, உழைச்சா மட்டும்தான் இங்கே நமக்கு சோறு, புரியுதா? உழைச்சாதான் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சோறு. அகிலா சொல்ல, போதுமா மங்களம்? ஏன் ஜெயா இப்படி பேசுகிற? அவங்க என்னை பெற்றவங்க, என்னையும் ஆளாக்கி இருக்காங்க, குடும்பத்துக்கும் மாடு மாதிரி உழைச்சிருக்காங்க, அதை மறுக்க முடியாது. இருங்க ரகு, நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், யாரும் கோபப்படாதீங்க. என்ன? உங்கள் தங்கச்சி மாமியார் மாமனார் இவங்க பக்கமே வராமல் தெனாவட்டா ஏன் இருக்காங்க? அவங்களுக்கு பந்தபாசமும் பொறுப்பும் பெத்த பிள்ளை மேலே ஈடுபாடும் இல்லை. அது காரணமாக இருக்கலாம். அதைவிட முக்கிய காரணம் அவங்க யாரையும் நம்பலை. சொந்த வீடு, கையில் காசு எல்லாம் இருக்குது, அதான் இந்த தைரியம். பிள்ளையை சார்ந்து வாழணும்னு ஒரு நிலைமை இருந்தால் இங்கே தான் இருப்பாங்க. உங்கள் தங்கச்சி லேசுப்பட்டவளா? நான் பெரியவங்களுக்கு தர மரியாதையை கூட அவ தரமாட்டா, புரியுதா? மங்களம் உடைந்து போனாள். தியாகு பக்கத்தில் வந்தார். பாத்தியா, நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னு பேச்சு வந்தாச்சு, இது வரும். மனைவி குழந்தைகள் யாராக இருந்தாலும் கையில் காசு பணம் இல்லைன்னா மரியாதை இருக்காது. நமக்கு சேர்த்து வச்சுக்க தெரியலை, யாரை சொல்லியும் லாபமில்லை, தப்பு முழுக்க நம்மளுடையது. அவர் குரல் உடைந்து போயிருந்தது. என்னங்க, அவங்க என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு கேட்டு சொல்லுங்கள், எனக்கு டயர்டாக இருக்குது, குட் நைட். காலையில் 6:30 கம்பெனி கார் வந்துடும், 5 அலாரம் வைங்க. அவன் பதிலே பேசவில்லை. மங்களம், நீ உள்ளவா? அம்மா, ஒரு நிமிஷம். அவஸ்பாவம் தான் உங்களுக்கு தெரியுமே, அதனால் வழக்கம் போல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்கிறியா ரகு? அப்படி இல்லைப்பா, அகிலா வீட்டுக்கு போக வேண்டாம்னு கண்டிஷன் போட இவ யாரு? அப்பா, இடையில ஓரிரு நாட்கள் நீங்கள் போனால் யார் என்ன செய்ய முடியும்? பெத்த மகள் வீட்டுக்கு போகக்கூடாது, கையில் காசு இல்லாத காரணமாக இங்கே இருக்கோம். இன்னும் என்ன பாக்கி? நாங்கள் வேலைக்காரங்களா இல்லை கொத்தடிமைகளா? சொல்லுடா. ரகு பேசவில்லை. உன்கிட்ட கோபப்பட்டு லாபமில்லை, உனக்கு அவ சோறு போடுறதே பெருசு, அதில் நாங்கள் எதுக்கு மண் போடணும்? அப்பா, உள்ளவா மங்களம், நிறைய பேசணும். அவர் நடக்க மங்களம் தளர ரகு அருகில் வந்தான். அம்மா, அப்பாவை சமாதானப்படுத்து. எப்படிப்பா? மானங்கெட்டாலும் மகனை விடக்கூடாது, அவன்தானே சோறு போட்டாகணும்னு சமாதானமா? இல்லை செருப்படிப்பட்டாலும் வாங்கிட்டு இங்கு உழைப்போம், நமக்கு தான் நாதி இல்லையேன்னு சமாதானமா? அம்மா, நீயுமா பேசுகிறா? உங்கள் அப்பாவோட தன்மானத்துக்கு பங்கம் வந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன்டா. மங்களம் உள்ளே வந்து விட்டாள். அவர் கட்டிலில் சுருண்டு படுத்திருக்க அருகில் வந்து நெருக்கமாக அமர்ந்தாள். நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சே மங்களம். எப்படி ஆயிடுச்சு? என்ன மங்களம், எதுவும் ஆகாத மாதிரி பேசுகிற? இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியுமா? நான் இருக்க சொல்லலையே. அவர் உட்கார்ந்தார். வேண்டாங்கிற முடிவுக்கு நீயும் வந்துட்டியா? இதை பாருங்க, ரகு அகிலா 2 பேர் மேலேயும் அளவு கடந்த பாசம் எனக்கு உண்டு. எல்லாத்தையும் அவங்களுக்காக சகிச்சுப்பேன். ஆனால் பிள்ளைகளை விட எனக்கு நீங்கள் தாங்க உசத்தி. உங்களை மிஞ்சி எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அவர் அழுது விட்டார். என்ன இது, உங்கள் தைரியமெல்லாம் எங்கே போச்சு? எல்லா விதத்திலும் எப்பவும் கம்பீரமாக நிமிர்ந்து நின்னவர் நீங்கள், இப்போ எதுக்கு தளர்ச்சி? நாளைக்கே இங்கிருந்து போயிடலாமா மங்களம்? நிச்சயமா. அகிலா கிட்ட போயிடலாமா? தியாகு கேட்க. அவகிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்கோம், அவளும் லேசுப்பட்டவல்லா, அதைத்தான் யோசிக்கிறேன். ஆனால் அவளுக்கு தேவைகள் அதிகமில்லை, நிபந்தனைகளை போட மாட்டா. சொல்ல முடியாதுங்க. சரி, பார்க்கலாம். ஆனால் மகனையும் மகளையும் கடந்து நாம் யோசிக்கிற நேரம் வந்தாச்சுங்க. கடைசியாக இருந்த 4 லட்சத்தில் 2.5 செலவாயாச்சு, மீதி 1.5 இருக்குது. அதுக்கு மாத வட்டி 1000 வரும். அதை வச்சு என்ன பண்ண முடியும் மங்களம்? யோசிக்கலாம். எனக்கு ஒரு யோசனை தோணுது. அகிலா பிரசவமாகி வந்தப்போ 6 மாதம் அங்கிருந்தோம் இல்லையா? ஆமாம். அந்த நேரத்தில் அக்கம் பக்கத்தில் நிறைய பழக்கம் ஏற்பட்டது. அதில் ஒருத்தி புஷ்பா. அவளுக்கு முச்சிரைப்பு பிரச்சனை வந்து அடிக்கடி நான் ரசம் வச்சு கொடுத்துருக்கேன், நிறைய மருந்தெல்லாம் தந்திருக்கேன். அவளுக்கு என்கிட்ட அலாதி பாசம் உண்டு. ஒரு மாதிரியான பொம்பளைன்னு சொல்லுவியே? ஆமாம், நல்லவதான். ஒரு ஆள் அவளை பராமரிக்கிறார், பெரிய செல்வாக்குள்ள மனுஷன். இவளுக்கு 7 வயசில் ஒரு பையன், தாலி கட்டிக்காமல் பிறந்த பையன். அந்த ஆள் வந்து போகிறார், அவருக்கு வேறு குடும்பம் இருக்குது. இவ வப்பாட்டி. வில்லங்கமாக இருக்கே. இல்லைங்க, நிறைய தன் சோகத்தை சொல்லி அவள் அழுதுருக்கா. ரொம்ப அழகாக இருப்பா. தெருவில் நிறைய பேருக்கு அவள் மேலே கண். ஆனால் தாலி கட்டலைனாலும் அந்த ஒரு ஆளுக்கு தான் முந்தானை விரிச்சிருக்கா. தப்பான பெண் இல்லை. சரி, அவ கதை இப்போ எதுக்கு? சொல்கிறேன். வெள்ளை மாதிரி சமைக்கிறீங்கம்மா, எத்தனை கனிவாக இருக்கீங்க, கடுமையாக உழைக்கிறீங்க. உங்கள் கையில் பெரிய சமையல் கலை இருக்குது. இதை வச்சே யார் தெய்வம் இல்லாமல் நீங்கள் சம்பாதிக்கலாமேன்னு சொன்னா. அதுக்கு இடம் வேண்டாமா? அப்போ நமக்கு அந்த ஐடியா இல்லை. இனி யோசிச்சா என்ன? அவளையே கேட்கலாமே.
அவர் முகத்தில் வெளிச்சம். நம்மால் முடியுமா? இதெல்லாம் நடக்குமா? நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. கட்டியாக வச்சுருந்தோம். கடமைகளில் எதில் குறைய வச்சோம்? இத்தனை காலம் வாழலையா? இந்த நிமிஷம் 2 பேருக்கும் உடம்புல தெம்பு இருக்கு. நீங்கள் யாருக்கும் தலை வணங்க மாட்டீங்க, நான் விடமாட்டேன். அவள் மடியில் தலை சாய்த்து படுத்தார். கைகள் இதமாக அவளை ஸ்பரிசிக்க, 62 வயசுலேயும் ஆம்பளைக்கு குறும்பு போகலை. உன் அருகாமை தாண்டி எனக்கு புது பலம் தருது, தன்னம்பிக்கை தருது. அவளை இழுத்து உச்சி முகர்ந்தார். சரி, காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கணும். எதுக்கு? சமைச்சு வச்சுட்டு அவள் கிளம்பும்போது நாமும் புறப்படணும். என்ன அவசரம்? நாம் இனி இங்கே வரமாட்டோம்னு அவளுக்கு தெரிய வேண்டாமா? முடிவே பண்ணிட்டியா மங்களம்? ஆமாங்க. காலை 4 மணிக்கு எழுந்து குளித்து மளமளவென டிஃபன் சாப்பாடு எல்லாம் செய்து விட்டாள். முதலில் ரகு எழுந்து வந்தான். ஏமா அவசரம்? நாங்கள் 2 பேரும் வெளியில் பார்த்துப்போம். நான் உனக்காக குழந்தைக்காக சமைச்சேன். நானும் அப்பாவும் புறப்படுறோம். ஜெயா உள்ளே நுழைந்தாள். எங்கேம்மா? ரகு கேட்க, பொண்ணு வீட்டுக்கு தான். நான் சொல்லலை, அவங்களால இங்கே பொருந்தி இருக்க முடியாது. இல்லைம்மா, பொண்ணு வீட்டுக்கா? இல்லை, வேற எங்கேயாவது. எங்கே தானே தீர்மானிக்கலை. இங்கே இருக்க மாட்டோம், போகிறோம். அம்மா, நிபந்தனைகளை ஏற்க நாங்கள் அடிமை இல்லை. சோத்துக்காக நாங்கள் வாழறோம்னு யாரும் நினைக்கக்கூடாது. ஒரு பிடி சோத்துக்காக 14 மணி நேரம் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 4 கோயிலுக்கு போனால் சோறும் பிரசாதமும் வாங்கி சாப்பிட்டு வயிறை சாந்தப்படுத்த முடியும். படுத்து கிடக்க திண்ணையா இல்லை, பாசத்துக்காக உழைச்சோம். பெத்த பிள்ளைகளை பிரிய மனமில்லாமல் கூடவே இருந்தோம். நாதி இல்லாமல் வாழலை. தின்ன சோத்துக்கு மேலேயே நிறைய உழைச்சாச்சு. கணக்கு சரியாக போச்சு. ஜெயா இதை எதிர்பார்க்கவில்லை. உங்கள் அப்பா தலை நிமிர்ந்து வாழ்ந்தவர். அவரை நாதி இல்லைன்னு யார் சொன்னாலும் நான் தாங்கிக்க மாட்டேன். பணமும் பதவியும் பெருசுன்னு ஓடுறவங்கெல்லாம் ஒரு நாள் அடிபடும்போது புரிஞ்சுப்பாங்க. அம்மா, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ என்ன செஞ்சாலும் நாங்கள் இருக்க மாட்டோம். ஆள்தான் கிடைக்குமே. சமையல், பிள்ளை பராமரிப்பு, வீட்டு வேலைகள் 3க்குமா மாதம் 30,000 செலவாகும். அந்த 3ஐயும் நாங்கள் 5 வருஷமாக செஞ்சுருக்கோம். அந்த கணக்கு பார்த்தா 18 லட்சம் ரூபாய் நீ தரணும். நாங்கள் கேட்கலை. நீ கடனாளியாரு. போகலாமா? ரகு உறைந்து போயிருந்தான். அவர்களது துணிமணிகள், ஸ்லோக புத்தகங்கள், முக்கியமான உடைமைகள் 2 பைகளில் இருக்க இருவரும் வாசலில் இறங்கிவிட குழந்தை உறக்கத்தில் இருந்தது. கேட் தாண்டி தெருவில் இறங்கி இருவரும் நடக்கத் தொடங்கினார்கள். ரகு பாதி மறித்திருந்தான். திரும்பினான். 18 லட்சம் ரூபாய் ஏற்பாடு செய். நாக்கை பிடுங்கிக்கிற மாதிரி கணக்கு சொன்னாங்களே. சோத்துக்காக வாழறாங்கன்னு நாதி இல்லைன்னு பேசினியே. கணக்கு சொல்லிட்டாங்க பாத்தியா? ஒரு வசனம் உண்டு, யாராவது தாய்ப்பாலுக்கு கணக்கு பார்த்தா தாலி கூட மிஞ்சாதுன்னு. நான் செத்துட்டேன்டி. அதனால் செத்தவன் எப்படி பேச முடியும்? அடுத்த அடிமை நான் தானே. உனக்கு தாலி கட்டி ஒரு பிள்ளையையும் கொடுத்த பாவத்துக்காக காலம் முழுக்க உனக்கு அடிமையாக இருந்துதானே ஆகணும். அவங்களுக்கு இந்த வயசில் விடுதலை கிடச்சிருக்கு. எனக்கு எந்த வயசுலேயும் அது கிடைக்காதே. நான் ஆயுள் கைதியாச்சே. நான் குளிச்சுட்டு புறப்படுறேன். எங்க, இனிமே நான் லீவு போட்டால் எனக்கு வேலை போயிடும். அப்புறம் உங்கிட்ட சோத்துக்கு நான் கைகட்டி நிற்க முடியாது. நான் போயாகணும். குழந்தைக்கு யார் பொறுப்பு? பெத்தவங்களை தெருவில் விட்டுட்டு குற்ற உணர்ச்சி இல்லாமல் தானே நிற்கிறேன். நீ அவனுக்கு அம்மானு நினச்சா நீ இரு, நான் போகணும். உள்ளே போனான். ஜெயா ஆடிப்போனாள். இரவு முழுக்க குழந்தை உறங்கவில்லை. அகிலா தவித்து போயிருந்தாள். அதிகாலை தான் உறங்க தொடங்கி இருந்தது. சுபாஷ் குளித்து தயாராகிவிட்டான். நீங்கள் இன்றைக்கி லீவு போட முடியாதா? நான் குளிக்க போகும்போது கையை மாற்றிக்க கூட ஆள் இல்லை. எதுக்கு இப்படி ஒரு அவஸ்தை? அப்பா அம்மா கூட இருந்திருந்தா இந்த கஷ்டம் உண்டா? வாய் கொழுப்பில் கண்டபடி பேசும்போது யோசிக்கணும். குத்தி காட்ட இதுவா நேரம்? ஃபோன் அடித்தது. சுபாஷ் எடுத்தான். நான் அப்பா பேசுகிறேன்டா சுபாஷ். சொல்லுங்கப்பா. நானும் அம்மாவும் 1 மணி நேரத்தில் அங்கே வரோம். சரிப்பா. நாங்கள் உங்கள் கூட இருக்கோம். குழந்தையை விட்டுட்டு வர மனசில்லா. 1 மாதத்துக்கு மேல் அங்கே இருக்கோம். சரிப்பா. விவரத்தை அகிலாவிடம் சொன்னான். ஆச்சரியமாக இருக்கே. அவங்க பேத்தி மேலே உள்ள பாசத்தால் மனசு கேட்காம இங்கே ஓடி வர்றாங்க. அவங்களை நீ பேசியே துரத்தி விட்டுடாத. இப்போ நமக்கும் தேவை இருக்குது. வர்றவங்களை உதாசீனப்படுத்தினா நாம தான் நாரணும். புரியுதா? அகிலா பேசவில்லை. அதுவும் சரியெனப்பட்டது. அவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த 1 மாதம் ஓடி ஒருவேளை குழந்தை ஒட்டி கொண்டு விட்டால் அதன் பிறகு முடிவெடுக்கலாம். குழந்தையை நீ பார்த்துக்கோ. அம்மா நிச்சயமாக உதவி செய்வாங்க. நாமும் கொஞ்சம் அனுசரித்து போனாதான் நமக்கும் நல்லது. சரிங்க. அவன் குளித்துவிட்டு வர காலிங் பெல் அடிக்க சுபாஷ் கதவை திறந்தான். தியாகு மங்களம் 2 பைகளுடன் நின்றார்கள். இவர்கள் ஏன் வந்தார்கள்?
வாங்க மாமா, வாங்க அத்தா. குரல் கேட்டு அகிலா ஓடி வந்தாள். பைகளுடன் அவர்களை பார்த்தாள். என்னம்மா, அண்ணி விரட்டி விட்டுட்டாங்களா? வீம்பு பிடிச்சி என்கிட்ட சண்டை போட்டுட்டு போனீங்க. அடித்த பந்து மாதிரி வந்து நிற்கிறீங்க. இப்போ நான் தான் கதின்னு வந்துட்டீங்களா? தியாகு மங்களத்தை பார்க்க, நீங்கள் பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன். உள்ளே வாங்கத்தா. இருக்கட்டும் மாப்பிள. அகிலா நிரந்தரமாக உன் கூட தங்கிக்க வரல. நாதியத்தும் நாங்கள் போகலை. அவனை உதறிட்டு தான் வரோம் நிரந்தரமாக. ஏன், அண்ணி அசிங்கப்படுத்திட்டாங்களா? இல்லை, அவளை நான் அசிங்கப்படுத்திட்டு வரேன். மாமா உள்ளே வாங்க. சரி, அங்கே உதறினா இங்கே தானே நீங்கள் வந்தாகணும். என் மாமா அத்தை 1 மணி நேரத்தில் குழந்தையை பார்த்துக்க வர்றாங்க. என் கூட தங்க போகிறாங்க. அவங்க இருந்தாலும் நீங்கள் இருக்கலாம் அத்தா. வேண்டாங்க, இவங்க இருந்தால் அவங்க போயிடுவாங்க. கடைசியில் இவங்களும் காலை வாரிடுவாங்க. கவலைப்படாதே அகிலா, அப்படி ஒரு கஷ்டத்தை உனக்கு நாங்கள் தரமாட்டோம். இங்கே தங்க வரலை. உங்ககிட்ட இனி வரமாட்டோம்னு சொல்லிட்டு குழந்தையை பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தோம். 2 பேரும் வேண்டாம்னா எங்கே போவீங்க? அந்த கவலை உனக்கு ஏன், நாங்கள் பார்த்துக்கிறோம். குழந்தையை பார்க்கலாமா? உள்ளே வந்து உட்காருங்க. காஃபி போடு அகிலா. உங்களுக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் உண்டு மாமா. இல்லை மாப்பிள, அதை என் மகள் அனுமதிக்க மாட்டா. காஃபியெல்லாம் வேண்டாம். தூளியில் உறங்கும் பேத்தியை இருவரும் பார்த்தார்கள். மங்களம் கண்கள் கலங்கியது. எதுக்கு மங்களம் அலறா? இல்லைங்க, சில கேள்விகளுக்கு மட்டும் பதிலே சொல்ல முடியாது. புறப்படலாம். ப்ளீஸ் இருங்க அத்தா. இல்லை மாப்பிள, நாங்கள் வரோம். இருவரும் வாசலில் இறங்கிவிட்டார்கள். இது தப்பு அகிலா. 2 பேரும் அங்கே சண்டை போட்டுட்டு நிரந்தரமாக வந்திருக்காங்க. இங்கே இருக்கணும்னு முடிவெடுத்து வந்த மாதிரி தெரியுது. அதை சொல்கிறதுக்கு என்ன வீம்பெதுக்கு? நீ இப்படி பேசுனா எப்படி இருப்பாங்க? என்ன பேசுகிறீங்க? உங்கள் அப்பா அம்மாவும் இவங்களும் ஒரே வீட்டில் இருக்க முடியுமா? அப்புறம் நமக்குள்ள மோதல் வந்து விவாகரத்து வரைக்கும் போகும். சரி, இவங்க எங்கே போவாங்க? யாருக்கு தெரியும்? போக்கிடம் இல்லைன்னா இங்கே வரட்டும். நாம் செய்கிறது தப்பா அகிலா? இதை பாருங்க, வர வேண்டாம்னு அவங்களை தடுக்கலை. கெஞ்சினப்ப எங்கள் அப்பா முறைச்சிட்டு போனார். திரும்பி வந்தப்ப 4 கேள்விகள் கேட்காம இருக்க முடியுமா? என்னால் முடியாது. கணக்குகளை உடனுக்குடன் நான் தீர்த்துடுவேன். உனக்கு அவங்க செஞ்சதையெல்லாம் உன்னால் திருப்பி தர முடியுமா? ஒரு பொண்ணுக்கு பெற்றவங்க செய்கிற கடமை அது. அப்போ உனக்குன்னு எந்த கடமையும் இல்லையா? அவள் பேசவில்லை. நமக்கும் பெண்தான் பிறந்திருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? குழந்தை அழுதது. உள்ளே ஓடினாள். 1 மணி நேரத்தில் அவனது அப்பா அம்மா வந்து விட்டார்கள். கையில் 2 பெரிய சூட்கேஸ், பேகுகள் என ஏராளமான லக்கேஜ் இருந்தது. களைப்பாக இருந்தார்கள். முதல்ல காஃபி கொடு. அப்பா சர்க்கரை நோயாளி. டிஃபனையும் கையோட செஞ்சுடு. சரியத்தா. குழந்தை இப்போ எப்படி இருக்கு? உள்ளே வந்து பாருங்க. உள்ளே வந்தார்கள். குழந்தை விழித்திருந்தது. தூக்கியதும் அழுதது. அவர்களிடம் பழக்கமில்லை. அகிலா குளித்துவிட்டு கிச்சனுக்குள் நுழைந்தாள். வேலை செய்து நாளாகிவிட்டது. அம்மா இருக்கும் வரை அம்மா பார்த்து கொண்டாள். துரும்பை கிள்ளி போட விடமாட்டாள். ஆனால் மாமியார் சமையல் கட்டு பக்கமே வரமாட்டாள். எரிச்சலாக இருந்தது. ஆனால் தேவை இருக்கு. இங்கே அவர்கள் வந்துவிட்டதால் இந்த நேரத்தில் பகைத்து கொள்ள முடியாது. 1 வாரம் கூட இருந்து குழந்தையை பழக்கிய பிறகு வேலைக்கு கிளம்ப வேண்டியதுதான். வீட்டில் இருப்பதை விட ஆஃபீஸில் ரெஸ்ட் அதிகம். நிம்மதியாக இருக்கலாம். சுயநலம் தலைவிரித்தாடியது. புஷ்பா வீட்டில் இருந்தார்கள் தியாகவும் மங்களமும். அந்த தெருவின் கோடியில் பெரிய வீடு, மாடி வைத்த தனி வீடு, எல்லா வசதிகளும் உண்டு. அவர் அரசியலில் பெரிய ஆள் என்பதால் அவர் கட்டிய வீடு. புஷ்பாவுக்காக அவர் தந்த வீடு. ஊருக்கே தெரியும். புஷ்பாவை பார்த்தால் சிரித்துவிட்டு அவள் தலைமறைந்ததும் போரா பாரு அவள் இவள் என பச்சையாக விமர்சிப்பார்கள். ஒரு காலத்தில் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அழுத புஷ்பா இப்போது பொருட்படுத்துவதே இல்லை. புஷ்பாவுக்கு வயது 34. அந்த மனிதருக்கு 40. அவர் கார் உள்ளே வந்து நின்றால் ஊரே எட்டி பார்க்கும். இதோ எதிரே தியாகு மங்களம். கதவை தட்டி புஷ்பா திறந்ததும் முகமலர சிரித்தபடி, வாங்கம்மா. அப்பா தயங்கினார். உள்ளே வாங்கப்பா. என்ன ஏது என்று கேட்காமல் பெத்த பிள்ளைகள் கூட இந்த மாதிரி அழைத்ததில்லை. தியாகுவுக்கு பழக்கமில்லை. கூச்சமாக இருந்தது. அவள் அப்பா என்று அழைத்ததும் மனசு பொங்கியது. உடனே காஃபி வந்தது. டிஃபன் சாப்பிட்டு பேசலாமா? நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னு நீ கேட்கலையே புஷ்பா. ஏதாவது காரணம் இருக்கும், நீங்களே சொல்லுவீங்க. உங்ககிட்ட மனசு விட்டு பேச தான் வந்திருக்கோம். உன் உதவியை நாடி வந்திருக்கோம். எனக்கு நீங்கள் செய்யாத உதவியா? நீங்கள் கொடுத்த சாப்பாடும் மருந்தும் கவனிப்பும் பாசமும் பல சமயம் என்னை எழுப்பி உட்கார வச்சிருக்கு. இவர்கிட்ட உங்களை பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கேன். உன் கூடவே அவங்க இருக்கட்டுமேனு அவர் சொல்லியிருக்கார்.
அதுக்கான நேரம் வந்தாச்சு புஷ்பா. என்ன சொல்கிறீங்க? உன்னை எங்கள் மகளாக நினச்சி மனசு விட்டு பேச போகிறோம் புஷ்பா. சொல்லுங்க. கடந்த 4 வருடங்களில் தியாகு ரிட்டையர்டான பிறகு நடந்த சகலமும் ஒன்று விடாமல் மங்களம் சொல்லிக்கொண்டே வந்தாள். எதையும் விடவில்லை. போன நிமிடம் நடந்தவரை சொல்லிவிட்டாள். புஷ்பாவின் கண்கள் கலங்கியிருந்தது. இப்போவும் உழைக்காமல் யாருக்கும் பாரமாக இருக்க நாங்கள் விரும்பலா. நீ சொன்னியே இந்த ருசியான சமையலுக்கு ஒரு மெஸ் நடத்தினா அள்ளிட்டு போகும்னு. அதுதான் எங்களை வெளியே வர வச்சிருக்கு. கொஞ்சம் பணமும் கையில் இருக்குது. அதை மூலதனமாக வச்சு ஏதாவது செய்ய முடியுமா புஷ்பா? முடியும்மா, நிச்சயமாக முடியும். நாங்கள் என்ன செய்யணும்? அதுக்கான இடம் எது? வாடிக்கையாளர்களை பிடிக்கணும். வியாபாரமாகுமா? இப்படி பல கேள்விகள். எதுவும் புரியலை. நீதான் எங்களுக்கு வழிகாட்டணும் புஷ்பா. தன்மானத்தோடு நாங்கள் உழைச்சி பிழைக்கணும். யாரையும் எதிர்பார்க்காம யாருக்கும் பாரம் இல்லாமல் வாழணும். முடியுமா? இந்த வயசுலேயும் தன்னம்பிக்கை இருக்கே, அதுதான்மா பாராட்டப்பட வேண்டிய சங்கதி. சரி, நீங்கள் என் வீட்டில் இருக்கலாம் இல்லையா? தற்சமயம் ஏதாவது ஒன்றில் கால் ஊன்ற வரைக்கும் நீதான் கதி. இல்லைம்மா, என்னை பற்றி நல்ல அபிப்பிராயம் யாருக்கும் இல்லை. நான் வேசி இல்லை, ஒருத்தனுக்கு வப்பாட்டி. ஆனாலும் தாலி இல்லாமல் வாழ்கிற காரணமாக சமூகம் என்னை ஏற்காது. அப்படிப்பட்ட என் வீட்டில் நீங்கள் இருக்க முடியுமா? தாராளமாக. கௌரவமான 2 பிள்ளைகள் இருந்தும் கௌரவம் இல்லாமல் வாழ்கிற நிலைக்கு தானே நாங்கள் வந்திருக்கோம். படியேறினா ஏன் வந்தேன்னு பெத்த பிள்ளைங்க கேட்குது. ஆனால் நீ எந்த கேள்வியும் கேட்கலை. யாருமா உசத்தி? சரி, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். பொன்னுரங்கம் சம்மதிப்பாரா? அம்மா, அவர் ரொம்ப நல்லவர். சமூக நிர்பந்தம் காரணமாக எனக்கு தாலி கட்ட முடியலை. மற்றபடி அவர் தப்பான மனிதர் இல்லை. குடும்பம் பிள்ளைகள் இருந்தும் அவருக்கும் பாசம் கிடைக்கலை. நிறைய ஏக்கம் இருக்குது. யார் யாருக்கோ உதவுற அவர் உங்களுக்கு உதவ மாட்டாரா? நான் பேசுகிறேன். டிஃபன் ரெடி பண்ண சொல்கிறேன். இருக்கட்டும்மா. அவரும் வருவார். புஷ்பா சொல்ல, நான் பண்ணுறேன். அவருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுமா. உங்கள் சாப்பாட்டை நானே சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. உங்கள் ரசம்னா அவருக்கும் உயிர்மா. வாங்க அப்பா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. அம்மா, மாடிக்கு வாங்க. கெஸ்ட் பெட்ரூம் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்குங்க. அழைத்து போனால் சகல வசதிகளுடன் ஏசி செய்யப்பட்டு பிரம்மாண்ட பெட்டும் இணைக்கப்பட்ட பாத்ரூம். அங்கே ஒரு பெரிய டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருந்தது. அப்பா, நீங்கள் கொஞ்சம் படுங்க. அம்மா சமையல் கட்டுக்குள் புகுந்தாள். அங்கே ஒரு சமையல்காரி உண்டு, இன்று வரவில்லை. பொங்கல், பூரி, சட்னி, சாம்பார், குருமா என சகலமும் 1 மணி நேரத்தில் தயாராக பொன்னுரங்கம் வந்துவிட்டார். ஆஹா, மனம் தூக்குதே. புஷ்பா, என்னாச்சு உனக்கு? புஷ்பா அவரை உட்கார வைத்து ஆவி பறக்க பரிமாறினாள். பிரமாதம். என்ன இப்படி ஒரு ருசி? நிச்சயமாக நீ சமைக்கலை. ஆமாங்க. வேற யாரு? அம்மா, வெளியில் வாங்க. மங்களம் வந்தாள். கைகூப்பினாள். ஓ, ரசம் பண்ணியா அம்மாவா? அதானே பார்த்தேன். அற்புதமாக இருக்குமா. ரொம்ப நாளாக உங்களை காணலை. அம்மா, அப்பாவுக்கு டிஃபன் எடுத்துகிட்டு போங்க. அப்பாவா? நீங்கள் போங்கம்மா, நான் இவர்கிட்ட பேசுகிறேன். புஷ்பா சகலமும் பொன்னுரங்கத்திடம் சொன்னாள். அடப்பாவமே, இப்படியா பிள்ளைங்க இருக்கும்? எல்லாம் சுயநலம். வேண்டாம்னு விளக்கலை. ஆனால் தன் காரியம் நடக்கணும். உழைச்சி பிழைக்க ஆசைப்படுறாங்க. என்ன செய்யலாம்? கஷ்டமே இல்லை. அவங்களால் நடத்த முடியும்னா மெஸ் வச்சு கொடு. எங்கே? இங்கே நம்ம வீட்டுக்கு முன்பக்கம் பக்கவாட்டில் வளைச்சி ஷெட் மாதிரி போட்டு டேபிள் சேர் போட்டால் 100 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம். பின்னால் சமைக்கவும் இடம் இருக்குது. வேணும்னா மாடியையும் பயன்படுத்திக்கலாம். இது உங்கள் வீடு, செய்யலாமா? நம்ம வீட்டில் நடத்த யார் அனுமதி வேணும்? சரி, வாடிக்கையாளர்கள்? விளம்பரம் கொடுக்கலாம். ரோட்டில் போர்டு வைக்கலாம். வந்து குவிஞ்சிடுவாங்க. கூடமாட சமைக்க பரிமாற நான் ஆட்களை கொண்டு வரேன். டேபிள், சேர், சமையல் பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துடலாம். நமக்கில்லாத ஆள்பலமா? புஷ்பா அசந்து போனாள். உடனே அவர் தயாராகிவிட்டார். இருங்க, அவங்க 2 பேரையும் கூப்பிடுறேன். புஷ்பா உற்சாகமாக அழைக்க இருவரும் கீழே வந்தார்கள். தியாகு வணங்க. வாங்கப்பா, நானும் உங்களை அப்பா அம்மானே அழைக்கலாமா? தாராளமா. புஷ்பா சகலமும் சொன்னாள். புஷ்பா, அம்மா கிட்ட நாள் பார்க்க சொல்லு. இன்றைக்கே ஆட்களை வச்சு பொருட்களை நான் கொண்டு வந்து போட்டுட சொல்கிறேன். சார், 1 நிமிஷம். நான் அப்பான்னு கூப்பிட்ட பிறகு சாரெல்லாம் வேண்டாம், பொண்ணுன்னு கூப்பிடுங்க. சொல்லுங்க. என்கிட்ட கடைசியாக இருக்கிற பணம் 1.5 லட்சம். அதை நான் கொடுத்துட்றேன். வேண்டாம், நான் மூலதனம் கொடுத்துட்றேன். மெஸ் நல்லா ஓடி பணம் வரும்போது தவணையில் வாங்கிக்கிறேன். எனக்கு பணம் தேவையில்லை. ஆனால் உங்கள் தன்மானத்தை சிதைக்க நான் விரும்பலா. ஆட்களை கூட இன்றைக்கே வரவழைக்கிறேன். இது உங்கள் வீடு. புஷ்பாவுக்கு என் மகனுக்கு நல்ல துணை. நானும் சந்தோஷமாக இருப்பேன்.
அவர் புறப்பட்டார். புஷ்பா, ஆள் அனுப்புகிறேன், அம்மா கிட்ட பட்டியல் வாங்கி எல்லாத்தையும் வாங்கிக்கோ, அம்மா கிட்ட நாள் குறிக்க சொல்லு, நான் வரட்டுமா? அவளிடம் ₹1,00,000 தந்துவிட்டு அவர் காரில் ஏறி போக தியாகு மங்களம் பிரமித்தார்கள். அன்று மாலைக்குள் டேபிள் சேர்கள் வந்து இறங்கிவிட்டன. சுற்றி ஷாமியானா போல போடப்பட்டது. சமையல் கட்டுக்கு கேஸ் அடுப்பு பாத்திரங்கள் வந்துவிட்டன. பலசரக்கு காய்கறிகள் பால் வந்து குவிந்தன. அந்த வேகம் பிரமிக்க வைத்தது. நாளை மறுநாள் சுபமுகூர்த்த நாளாக இருந்தது. புஷ்பாவிடம் மங்களம் அதை காட்ட, தாராளமாக செஞ்சிடுங்கம்மா. மறுநாள் ஆங்கில தமிழ் நாளேடுகளில் மங்கள மெஸ் சுவையான உணவுகள் கிடைக்கும் என விசாலமிட்ட பெரிய விளம்பரம், துண்டு பிரசுரங்கள், தெருமுனையில் 4 ரோடு சந்திக்கும் ஜங்ஷனில் என பல இடங்களில் பெயர் பலகை. புஷ்பாவே பிரமித்து விட்டாள். எத்தனை பேர் வருவாங்க, எப்படி திட்டம் போட்டு உணவு தயாரிக்கிறது? அதற்கு பதிலும் அன்றிரவே கிடைத்தது. புஷ்பா, நம்ம கட்சி ஆட்கள் 60 பேர் சாப்பிட வருவாங்க, அம்மா கிட்ட சொல்லிடு. சரிங்க. மற்ற இடங்களில் தருவதை விட விலை குறைத்தே தீர்மானிக்கப்பட்டது. விலைப்பட்டியல் பலகை ஒன்று தயாரானது. நல்ல டிஃபன், மதிய சாப்பாடு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு பரோட்டா, சப்பாத்தி, டிஃபன் வகையறாக்கள். மங்களமும் தியாகுவும் பரபரப்பாகிவிட்டார்கள். இத்தனை சீக்கிரம் இது நடக்கும் என்று அவர்கள் கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. இரவு உறங்கவே இல்லை. மங்களம், எனக்கு படபடப்பாக இருக்கு. எதுக்கு? எல்லாம் நல்லபடியாக நடக்கணுமே. ஒரே நாளில் நமக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு தந்திருக்கார். என்ன பாக்கி? நமக்கு பொறுப்பு கூடி போயிருக்கு. அதிகாலை 3:30 மணிக்கே எழுந்து குளித்து சாமி கும்பிட்டார்கள் இருவரும். புஷ்பாவும் தயாராகிவிட்டாள். மளமளவென உணவு வேலைகளை தொடங்கிவிட்டார்கள். இட்லி, தோசை, பூரி, பொங்கல், இடியாப்பம், சட்னி, சாம்பார் வகையறாக்கள், சுவையான காஃபி. முதல் நாள் என்பதால் இலவசமாக நெய் மணக்கும் ரவா கேசரி எல்லாம் தயாராகி கொண்டிருந்தது. பொன்னுரங்கமே வந்துவிட்டார். அவரின் ஏராளமான கட்சி ஆட்கள். மீடியா வந்துவிட்டது. பேட்டி எடுக்க ஆரம்பித்தார்கள். ஏன் மங்களம் மெஸ்? யாரது மங்களம்? என்னை பெறாத அம்மா. அவங்க கைப்பக்குவத்தில் தான் இந்த மெஸ் உதயம். ருசியான சாப்பாட்டை சாப்பிட்ட காரணமாக அந்த ருசியை, அதன் பலனை மக்களும் அனுபவிக்கணும்னு தான் இதை தொடங்கினோம். என் வீட்டில் இடம் மட்டும் தந்திருக்கேன். மற்றபடி உழைப்பு முழுக்க அவங்களோடது. அம்மா மங்களம், அப்பா தியாகு. இருவரையும் அழைத்து வந்து நிற்க வைக்க, புகைப்பட தொலைக்காட்சி வெளிச்சம் வீச, மீடியா முழுமையாக அவர்களை கவர் செய்ய. உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? சார் கூட எப்படி பழக்கம்? மன்னிக்கணும், பெறாத தாய் தகப்பன்னு சொல்லி இத்தனை வசதிகளை செஞ்சு தந்த அவருக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இந்த மெஸ் ருசியால், தரமான உணவால் உயிரட்டும். அப்புறம் நாங்கள் சொந்த வாழ்க்கை பற்றி பேசுகிறோம். இப்போ வேண்டாமே. இருவரும் கைகூப்பினார்கள். 60 பேரில் ஆரம்பித்து 90 பேர் வரை காலை உணவை சாப்பிட்டார்கள். ருசியில் மயங்கி போனார்கள். மீடியா ஆட்களும் சாப்பிட்டார்கள். கல்லாவில் பணம் நிரம்பியது. இப்படி ஒரு ருசியான, தரமான, விலை குறைந்த உணவு இந்த ஏரியாவில் எங்கேயும் இல்லை. பத்திரிக்கையில் எழுதுங்க, டிவியில் கவர் பண்ணுங்க. பொன்னுரங்கம் சொல்ல, அதில் 40 பேர் 3 வேளையும் நாங்கள் வருவோம் என உத்தரவாதம் கொடுத்து விட்டார்கள். எல்லாரும் போன பிறகு காலை 11 மணி ஆகியிருந்தது. புஷ்பா பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தாள். அம்மா, கிட்டத்தட்ட ₹7,000 கலெக்ட் ஆகியிருக்கு. ஆச்சரியமாக இருக்கு. சரி, எடுத்து வைமா. மதிய உணவை தயார் செய்யலாம். அம்மா பரபரவென செயல்பட உதவிக்கு அவர் அனுப்பியிருந்த 2 பெண்கள் 2 ஆண்கள் கில்லியாக இருந்தார்கள். சிரித்த முகத்துடன் உழைத்தார்கள். மதியம் 60 பேர், மாலை 30 பேர், இரவு மறுபடியும் 50 பேர் என முதல் நாளே உணவு கூடம் களை கட்டிவிட்டது. இரவு கணக்கு பார்த்தபோது ₹20,000 பணம் கையில் இருந்தது. எல்லா செலவும் போக பார்த்தாலும் 10,000 வரை கையில் நின்றது. பிரமிப்பின் எல்லைக்கே போனார்கள். சுவையான உணவும் கடுமையான உழைப்பும் தந்தால் உணவு தொழிலை விட லாபகரமான ஒரு தொழில் இல்லை என்பது உறுதிப்பட்டது. மறுநாள் காலை ரகு நாளிதழை பிரித்தான். அதிர்ச்சியாக இருந்தது. மங்கள மெஸ் துவக்க விழா பிரபல அரசியல் புள்ளி தொழிலதிபர் பொன்னுரங்கம் துவக்கி வைத்தார். அவரது இல்லத்தில் தொடங்கப்பட்ட உணவு கூடம். இதன் உரிமையாளர்கள் வயதான தம்பதியர் தியாகு மங்களம். தன்னை பெறாத பெற்றோர் என பொன்னுரங்கம் புகழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு ருசியான உணவை சாப்பிட்டதே இல்லை என கட்சிக்காரர்கள் புகழ் மாலை. தரமும் குறைந்த விலையும் மக்களை ஈர்க்கும். தியாகு மங்களத்தின் புகைப்படம். ஜெயா, இங்கே வா. என்ன? இதை கொஞ்சம் பாரு. ரகு அதை காட்ட ஜெயா பார்த்து அதிர்ந்தாள். இங்கிருந்து போன 2 நாளில் எப்படி? ரகு வியக்க. ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த தைரியத்தில் தான் நம்மக்கிட்ட முறைச்சிட்டு போயிருக்காங்க. எப்படி இப்படி ஒரு பெரிய மனுஷனை பிடிச்சாங்க தெரியலையே.
அவங்க நல்ல குணம் உழைப்பை பெத்த பிள்ளைகள் நாங்கள் புரிஞ்சுக்கல, அவர் பெறாத பிள்ளைன்னு அறிவிச்சிருக்கார். வெக்கமாக இருக்குது. இதில் நீங்கள் வெக்கப்பட என்ன இருக்குது? அவங்களை நல்லபடியாக நம்ம கூட வச்சுக்க துப்பில்லையே. நம்மை விட்டால் தெருவில் நிற்பாங்கன்னு திமிரு பிடிச்சி பேசின பேச்சு என்னாச்சு? சொந்த காலில் நின்றுட்டாங்களே, மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறது? போதும், ரொம்ப ஆடாதீங்க. மெஸ் தொடங்கி ஒரு நாள் தான் ஆகியிருக்கு. ஒரே நாளில் மீடியா கவர் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சுன்னா அவங்களை ஒருத்தன் சரியாக புரிஞ்சு வச்ச காரணமாக தானே இது நடந்திருக்கு. இதை ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க? உன்னால தானே அவங்களை நான் இழக்கிற நிலைமைக்கு வந்தேன். இப்போ அவங்க சோடை போகலையே, பிள்ளைங்க ஆதரவு இல்லாமல் நின்னாச்சே. எனக்கு நேரமாச்சு, நீ போக முடியாது. எனக்கு லீவ் இல்லை. நான் நேராக அந்த மெஸ்ஸுக்கு போய் டிஃபன் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு வெக்கமா இல்லை? எதுக்கு நான் வெக்கப்படணும்? எங்கள் அம்மா சமையலை சாப்பிட்டு வளர்த்த உடம்பு தானே இது. நீயும் அதைத்தானே சாப்பிட்டா. நன்றி வேணும் மனுஷனாக பிறந்தா. ஓவராக பேசாதீங்க, நிறுத்துங்க. இனிமே நீ தாண்டி உன் ஆட்டத்தை நிறுத்தணும். உள்ளே போய்விட்டான். ஜெயா அந்த நாளிதழை திருப்பி திருப்பி பார்த்தாள். ஃபோன் அடித்தது. தோழிதான். ஒரு தொலைக்காட்சியின் பெயரை சொல்லி, உடனே பாரு ஜெயா, உன் மாமியார் மெஸ்ஸை அதில் காட்டுறாங்க. ஜெயா உடனே திரும்ப, மெஸ்ஸின் திறப்பு விழா, இவர்கள் பேசுவது என எல்லாம் காட்டப்பட ரகு ஓடி வந்தான். ஜெயா பட்டன அணைக்க, ஏண்டி ஆஃப் பண்ணுற? ரிமோட்டை பறித்து அவன் மறுபடியும் போட்டான். அதை ரசனையுடன் பார்த்தான். இப்போ கூட அவங்க எதையும் சொல்லலா. பிள்ளைங்க கைவிட்ட காரணமாக தெருவுக்கு வந்து இவர் உதவியால் இதை தொடங்கினோம்னு ஒரு வார்த்தை சொல்லலை. அடிபட்டும் விட்டு தரல, பெருந்தன்மை போகலை என்று சொல்லிக்கொண்டே போனான். ஜெயா அங்கு நிற்க பிடிக்காமல் உள்ளே போய்விட, எழுந்து வந்த குழந்தை, ஐ டிவியில் தாத்தா பாட்டி வர்றாங்க, சந்தோஷமாக கூச்சலிட, வாடா குளிச்சுட்டு கிளம்பணும். இருமா, நான் வரமாட்டேன். குழந்தையை அடித்து இழுத்து கொண்டு போனாள். பெரியவர்கள் மேலே உள்ள ஆத்திரத்தை குழந்தை மேல் திருப்பினாள். மகனே, உனக்கு இப்போ உடம்புல அடி விழுது. எனக்கு நெஞ்சில் விழுந்த அடி குற்ற உணர்ச்சியாக ரொம்ப வலிக்குது. என்னால் அவங்களை ரட்சிக்க முடியலை. ஆனால் யாரோ ஒரு புண்ணியவன் அதை செஞ்சிட்டான். மருந்து போட்ட மாதிரி இருக்கு. கண்கள் கலங்கியது. உடனே பார்க்கணும். வேகமாக புறப்பட்டான். அகிலா ஆவேசத்தின் உச்சத்திலே இருந்தாள். அவளுக்கே அது அதிர்ச்சி. அதை மாமனார் மாமியார் கேட்டதும் இன்னும் அவமானமாகிவிட்டது. பிரபல ஆங்கில தமிழிதழ்களில் மங்களம் மெஸ் துவக்கம் பற்றிய தகவல் புகைப்படங்களுடன் விலாசம் தெளிவாக தரப்பட்டிருந்தது. அகிலா, நான் கூட காலையில் வாக் போனப்போ அந்த தெருக்கோடி பங்களாவில் ஒரே கூட்டம். புகைப்பட வெளிச்சம், மீடியாக்காரங்க வந்திருக்கிறது தெரிந்தது. சரி, அந்த பொன்னுரங்கம் அரசியல்வாதியாச்சே, வீட்டில் விசேஷம்னு நினச்சேன். யார் அது? பொன்னுரங்கம் வீடா? அது அவனோட வப்பாட்டி வீடுன்னு ஊருக்கே தெரியுமே. இருடி, நீ விஷயத்தை கேளு. அங்கே ஒரு ஹோட்டல் தொடங்குறாங்கன்னு தகவலை பார்த்தேன். கடைசியில் பார்த்தா மங்கள மெஸ்ஸுன்னு நம்ம சம்மந்தி ஃபோட்டோ போட்டிருக்கு, காண்பித்தார். அடா ஆமாம். என்ன ஹிலா, உங்கள் அம்மா அப்பா இப்படி ஒரு மெஸ் தொடங்குறதா என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. ஏண்டா சுபாஷ், அகிலா உங்ககிட்ட கூட சொல்லலையா? இல்லை நீ எங்ககிட்ட மறைச்சிட்டியா? எனக்கு தெரியாதுப்பா. எனக்கும் தெரியாது. அகிலாவின் குரல் அவளுக்கே கேட்கவில்லை. அந்த பொன்னுரங்கம் இவங்களை பெறாத அப்பா அம்மானு சொல்லியிருக்கார். இவங்க அப்படியே பேட்டி கொடுக்கறதா சொல்லி பொன்னுரங்கத்துக்கு கடமைப்பட்டதா சொல்லியிருக்காங்க. உங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து தினமும் இங்கே வர முடியுமா? அடி யாரடி இவ? அந்த புஷ்பா கூட தான் இவங்க தங்கி மிஸ் நடத்துகிறாங்க. அட, அவள் ஒரு மாதிரின்னு ஊரே பேசுதே. பொண்ணுக்கு வப்பாட்டின்னு தெரியும். நிறைய ஆம்பளைங்க வந்து போவாங்க. அங்கே போயா இவங்க தங்குறாங்க? எதுக்கு? அகிலாவால் அங்கு நிற்கக்கூட முடியவில்லை. அவமானத்தில் உடம்பு கூசியது. உள்ளே வந்து விட்டாள். இந்த 6 மாத காலம் அம்மா அப்பா தங்கியிருந்த நாட்களில் புஷ்பாவிற்கு ரசம் செய்து பணிவிடை செய்ததை அறிந்ததுமே ஒரு நாள் அகிலா கூச்சம் போட்டாள். அவள் யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரு? ஒரு அரசியல்வாதியோட கீப்பு. தெருவே அவளை காரி துப்புது. உனக்கு தெரியுமா தெரியாதா? அவளுக்கு முடியாதப்ப நான் செஞ்சேன். அதில் என்ன தப்பு? ஏமா இப்படி மானத்தை வாங்குற? நீ அங்கே போனது தெரிஞ்சா எங்களை தெருவை விட்டே துரத்துவாங்க. நிறுத்தடி, ஊர் 1000 பேசும். அதெல்லாம் நிஜமா? நாதி இல்லாமல் அவள் பொன்னுரங்கத்தோட ஆசை நாகியா வாழ்கிறது நிஜம்தான். அந்த சோக கதையை அவள் என்கிட்ட சொல்லிட்டா. அவளும் தப்பானவில்லை, எல்லாம் எனக்கு தெரியும். அவளுக்கு உதவினதுக்கு நான் வெட்கப்படலா. இந்த மாதிரி அசிங்கமான வேலைகள் செய்கிறதா இருந்தால் நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். வாக்குவாதம் வலுக்க ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால் அம்மா. இன்று மெஸ் தொடங்கிவிட்டது. இது அவமானம். இதை தடுத்து நிறுத்த வேண்டும். அத்தா, குழந்தையை கவனிங்க. நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன். உங்கள் அம்மாவை பார்க்கவா?
மெஸ்ஸை மூடிட்டு வான்னு சொல்கிறேன், புரியாமல் ஏதோ பண்ணுறாங்க. புரியாமல் இருக்குமா? எல்லாம் தெரிஞ்சு தான் செய்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் அதை தடுக்கணும். சுபாஷ் வெளியே வந்தான். இரு அகிலா, எதுக்கு அவங்களை கேள்வி கேட்க போகிற? மெஸ் நடத்துறதுல என்ன தப்பு? நீ இருடா, ஒரு மாதிரி வீடு அது. ஹோட்டல் நடத்துறது இவளை பெற்றவங்க. பேப்பரில் வேற வந்தாச்சு, அவளுக்கு அவமானமாக இருக்காதா? அந்த புஷ்பாவுக்கும் இதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? அந்த வீட்டில் தானே மெஸ் நடக்குது. தப்பான ஆம்பளைங்க வரமாட்டாங்களா? அத்தை பருவகுமரியா? இதை பாருடா, வெறி பிடிச்ச ஆம்பளைகளுக்கு ஒரு பொம்பளை கிடைச்சா போதும், வயசு முக்கியமில்லா. அசிங்கமாக பேசாதேம்மா. அகிலா, நீ போய் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்காதா. விடுங்க, நான் போயே தீரணும். அகிலா வாசலில் இறங்கிவிட்டாள். இது தேவையில்லாத பிரச்சனை. யார் எங்கே ஹோட்டல் நடத்தினா என்ன? நெருப்புனா வாய் வெந்து போகுதா? இல்லை சர்க்கரைனா நாக்கு இனிக்க போகுதா? விடுடா, அவளுக்கு அவமானமாக இருக்குது. காலை உணவு பிரமாதமாக ஓடிக்கொண்டிருந்தது. பத்திரிகை விளம்பரம், வாய்வழி தகவல் எல்லாம் ஜெட் வேகத்தில் பரவி முதல் நாளை விட கூட்டம் அதிகமாகிவிட்டது. அம்மா, இன்னைக்கு கொஞ்சம் கூடவே செய்யுங்க. புஷ்பா சொல்ல, இன்னும் 20 பேருக்கு உணவு தயார் செய்தால் மங்களம். அப்பாவும் முடிந்தவரை உதவியாக இருந்தார். அப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம், கல்லால் நீங்கள் உட்காருங்க, எல்லாரையும் சூப்பர்வைஸ் பண்ணுங்க. சரிம்மா. உணவு கூடம் களைகட்ட அம்மா புஷ்பா பரபரக்க ரகு உள்ளே நுழைந்தான். அப்பா முகம் மாறிவிட்டது. அம்மா. அடடா, வா ரகு. ஏண்டி, உனக்கு வெக்கமா இல்லையா? எதுக்கு? உட்காருப்பா. என்ன சாப்பிட்றா? அவனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நான் கொடுக்குறேன். புஷ்பா, இவன் என் பிள்ளை ரகு. வாங்க. அம்மா இலை போட்டு துடைத்து ஆவி பறக்கும் உணவுகளை கொண்டு வந்து பரிமாறினாள். சாப்பிடுப்பா. அம்மா, உன் கைமணம் எனக்கு தெரியும். இப்போ அது ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. பேப்பர் டிவியில் பார்த்தப்ப பெருமையாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம்மா. குனிந்து சாப்பிட தொடங்கினான். அப்பா உள்ளே வந்தார். அவனுக்கு மானம் இல்லைனா உனக்கும் இல்லையா? எதுக்கு கோபம்? நம்ம காலில் நம்ம நின்னாச்சு. அது தெரிஞ்சு ஆத்திரப்படாமல் சந்தோஷமாக வந்திருக்கான். எதுக்கு ஆத்திரம்? விடுங்க. பிள்ளைகள் ஆதரவில் இருந்த உறவுக்கும் ஒரு காலகட்டம். இப்போ நம் காலில் நிற்கிறோம். பகை என்ன இருக்குது? சாப்பிட்டு கை கழுவ அப்பா பில்லை கொண்டு வந்து தந்தார். 190 ரூபாய். அப்பா, அவர் உங்கள் பிள்ளை. புஷ்பா சொல்ல, இது ஹோட்டல், தொழில் நடக்கிற இடம். இங்கே யாராக இருந்தாலும் காசு கொடுத்து தான் சாப்பிடணும். கொடுக்குறேன். பணத்தை எடுத்து தந்தான். நான் அடிக்கடி சாப்பிட வருவேன். நீ எல்லாம் மானமுள்ள மனுஷனாடா. ஓங்கி ஒரு குரல் ஒலிக்க அனைவரும் திரும்ப அகிலா நின்றாள். இவங்களே தப்பான இடத்துல தொழில் தொடங்கி இருக்காங்க. கேவலமான ஆட்களோட கூட்டணி. ஊரே காரி துப்பிய குப்பை தொட்டி இது. இங்கே வந்து சாப்பிட்றியா? இதைவிட சாகலாம். அப்பா அவளை நெருங்கினார். மற்றவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் உள்ள வர்றியா? எதுக்கு? இந்த மாதிரி தப்பான இடத்துல காலை வச்சதே பாவம். எதுக்கு உள்ளே வரணும்? வாமா, பேசணும். என்ன பேசணும்? எதுவானாலும் இங்கேயே பேசுங்க. அகிலா கூச்சலிட ஆட்கள் திரும்பி பார்க்க அம்மா அவள் கையை பிடித்து இழுத்து வர உள்ளே அழைத்து அப்பா கதவை சாத்தினார். ரகு புஷ்பா உள்ளே வர அப்பா ஓங்கி அறைந்தார். மங்களம் ஆடி போனாள். என்னங்க? என்ன நொன்னங்க? இந்த வீட்டை பற்றி தப்பாக பேச இவ யாரு? இந்த புஷ்பா யார் தெரியுமா? தெரியும், எங்கள் மகள். நீயும் உங்கள் அண்ணனும் சிகரத்தில் நின்று எங்களை அவமானப்படுத்தினப்ப ஆதரவு கை கொடுத்த தேவதை. இது எங்களை பொறுத்த வரைக்கும் கோவில். தாலி இல்லாமல் தாறுமாறாக வாழறவள் தேவதையா? ஆமாண்டி, கழுத்தில் தொங்குற கயிற்றை வச்சு தான் மரியாதைனா எங்களுக்கு அது வேண்டாம். பெத்தவளை மதிக்காத ஜென்மம் நீ. உன்னை மாதிரி பிறவிகள் தான் சாக்கடை. பல பேர் வந்து நிம்மதியாக சாப்பிட்ற இடத்துல வந்து தகராறு பண்ணுறியா? மரியாதையாக போயிடு. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசின புஷ்பா, போலீஸை கூப்பிடு உடனே. பொன்னுரங்கம் வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணுறாங்கன்னு சொன்னால் அள்ளி தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வெளியே வர முடியாது. நடுங்கி போனால் அகிலா. அப்பா, கோபப்படாதீங்க. உங்கள் பொண்ணு அவ. இல்லைம்மா, வயிற்றில் பிறந்த ரெண்டுமே நெஞ்சில் மரண அடி கொடுத்தாச்சு. எந்த சம்மந்தமும் இல்லாத நீ வாழ வழி செஞ்சிருக்க. மங்களம் அருகில் வந்தாள். அகிலாவின் உடம்பு அவமானத்தால் தடதடவென ஆடிக்கொண்டிருந்தது. இதை பாருடி, வெளியே போனதும் மற்றவங்க காதுபட ஏதாவது கேவலமாக நீ பேசின, உன் வீட்டை தேடி போலீஸ் வரும். புஷ்பாவை நீ தப்பாக பேசின, நடக்கிறதே வேற. போ. அகிலா வெளியே வந்தாள். மற்றவர்கள் ஒரு மாதிரி பார்த்தார்கள். அவளுடன் ரகுவும் வெளியே வந்தான். தெருவில் காலை வைத்ததும், அப்பாவா இந்த ஆள்? போலீஸ் வருமாம்.
எப்படிடா அந்த புஷ்பா கிட்ட இந்த ஆளும் மயங்கிட்டாரா? ஆம்பளைகளை அவள் விடமாட்டாளே. எனக்கே உன் கழுத்தை நெரிக்கணும்னு தோணுது அகிலா. என்னடா பேசுகிற? என் பொண்டாட்டி ஜெயா மருமகள், அவள் ஏற்கனவே திமிர் பிடிச்சவ. அவள் பேசினா அதில் ஆச்சரியமில்லை. நீ இவங்க வயிற்றில் பிறந்துட்டு நீயே இப்படி நடந்துக்கிட்டா எப்படி அகிலா? அது சரியா? என்ன தப்பு? பிள்ளைகளுக்கு உதவாமல் வயசான காலத்தில் வலிக்கு விழுந்த ஒருத்தி வீட்டில் தொழில் நடத்துகிறாங்கன்னா ஊர் சும்மா இருக்குமா? அவமானம் முழுக்க நமக்கு தான். இல்லை அகிலா, நமக்காக அவங்க மாடு மாதிரி உழைச்சாங்க. நீயும் நானும் அவங்க ரத்தத்தை உறிஞ்சி இருக்கோம். நம்மை ஆளாக்க வாழ்நாள் முழுக்க செலவழிச்சிட்டு கையில் எதுவும் இல்லாமல் நின்னாங்க. அப்போ நாம் எவ்வளவு ஏளனம் பேசியிருக்கோம், அவமானப்படுத்தி வேலைக்காரங்க மாதிரி நடத்தியிருக்கோம். இப்போ அவங்க வாழ வழி தேடிக்கிட்டப்ப அதையும் கெடுக்க நினச்சா கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். என்னடா கட்சி மாற்றமா? எதுக்குடி? உனக்கு யார்கிட்டையும் ஒழுங்காக பேச வராதா? அது அவளோட பிறந்த குணம் மச்சான். குரல் கேட்டு திரும்ப சுபாஷ் நின்றான். மாப்பிள்ள நீங்கள்? இவ புறப்பட்டப்ப பின்தொடர்ந்து வந்தேன். உள்ளே என்ன நடந்தது? ரகு சகலமும் சொன்னான். போலீஸில் பிடிச்சு கொடுத்துருக்கலாம். என்ன பேசுகிறீங்க? பின்ன என்னடி, அவங்களை ஆதரித்த புஷ்பாவே நீ தப்பாக பேசினா எப்படி பொறுத்துக்க முடியும்? அவள் தப்பானவ தானே. நீ ரொம்ப சரியானவளா? வாயை மூடுங்க. அந்த தப்புக்கு அர்த்தம் வேற. கலங்கப்பட்ட பெண்ணவ. எதுடி கலங்கம்? உனக்கு தெரியுமா? மற்றவங்க அந்தரங்க வாழ்க்கையை அலச உனக்கு என்னடி உரிமை? பெத்தவங்களை அவமானப்படுத்துகிற மகள் மருமகளை விட ஒரு கேவலமான வேசி பெண் இல்லை? அகிலா நிலை குலைந்தாள். சாரி மச்சான், உங்கள் தங்கச்சி தான். ஆனால் என்னால் பேசாமல் இருக்க முடியலா. தப்பே இல்லை. இதைவிட கேவலமான ஒருத்தி கூட தான் நான் குடித்தனம் பண்ணுறேன். காசு கொடுக்குறவங்களை மட்டும் ஆதரிக்க சுகம் தரவ பேர் வேசி. காசு கொடுத்தாலும் காரி துப்புற பெண்களுக்கு பேர் மனைவி. நான் எல்லாரையும் சொல்லலை, கெட்ட மனைவிகளை மட்டும் சொல்கிறேன். மொத்தத்தில் நாம் தலகுனிஞ்சு நிற்கிறோம். நீ போடி, நான் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வரேன். எதுக்கு? அது என் விருப்பம். அதை தடுக்கிற உரிமை உனக்கில்லை. சுபாஷ் வேகமாக நடக்க, ரகு வேறு திசைக்கு போக அகிலா கொதித்து போயிருந்தாள். சுபாஷ் நேராக மெஸ்ஸிற்கு வந்து விட்டான். காலை உணவு நேரம் முடியும் தருவாயில் இருந்தது. வாங்க மாப்பிள. மங்களம் அழைக்க தியாகு எதுவும் பேசாமல் நிற்க, மாப்பிள சாப்பிடுங்க. சுபாஷ், இல்லாத்த இப்போ சாப்பிட்ற மனநிலையில் நான் இல்லை. மாமா கொஞ்சம் உள்ள வாங்க. அவர் வந்தார். அவர் காலில் சுபாஷ் விழுந்து விட்டான். ஐயையோ, என்ன மாப்பிள இது? என் பொண்டாட்டி. சாரி, உங்கள் மகள்னு சொல்லிக்கிற தகுதியை அவள் இழந்துட்டா. அவள் பேசின தப்பான பேச்சுக்கு 1000 முறை உங்கள் காலில் நான் விழலாம். எதுக்கு மாப்பிள? புஷ்பாவிடம் திரும்பினான். உங்களை அவள் தப்பாக பேசியிருந்தா உங்கள் காலிலையும் நான் விழுறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். என் மாமா அத்தை 2 பேரும் தங்கம். இவங்கள மாதிரி பாசம் காட்டவும் உழைக்கவும் பாரபட்சம் பார்க்காம அன்பு செலுத்தவும் இனி ஒருத்தர் பிறக்கணும். இவங்களை கொண்டாட வேண்டியவங்க நாங்கள். மகளும் மருமகளும் இவங்க அருமை பெருமை தெரியாமல் அலட்சியப்படுத்திட்டாங்க. மங்களத்தின் கண்கள் கலங்கியது. வைரக்கற்களை எடுத்து வீசிட்டாங்க. ஆனால் அதை நீங்கள் எடுத்து தொடச்சி பூஜை மாடத்தில் வச்சிட்டீங்க. இவங்க பெரிய பொக்கிஷம். இவங்க உங்கள் கூட இருக்கிற யோகம் சாதாரணமல்ல. அது எனக்கு தெரியும். புஷ்பா சொல்ல, இழந்தவங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. தியாகு வந்து அவன் கைகளை பிடித்து கொண்டார். நானும் நிறையவே கோபப்பட்டேன். ரகு எல்லாம் சொன்னார். அதில் தப்பே இல்லை மாமா. நியாயமான கோபம்தான். மாமா, ரகு மேலே கோபப்படாதீங்க. அவரும் கைதிதான். ரொம்ப வருத்தப்படுறார். நான் எப்பவுமே உங்களை தப்பாக நினச்சதில்லப்பா. அப்படி பார்த்ததும் இல்லை. அது எங்களுக்கு தெரியும். அது போதும். இந்த மிஸ் விவகாரம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமாப்பா? பேப்பரில் பார்த்து இவளை உசுப்பி விட்டதே அவங்க தான். நீங்கள் அவமானப்பட்டால் அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ கூட எங்கள் மேலே உள்ள பாசத்தால் அவங்க வரல. பின்ன வீட்டில் மராமத்து வேலை நடக்குது. தங்கிக்க ஒரு இடம் இல்லை. அதனால் இங்கே வந்திருக்காங்க. இது அகிலாவுக்கு தெரியுமா? இப்போ தெரியாது. தெரிஞ்சாலும் பேச மாட்டா. ஏன்னா குழந்தையை பராமரிக்க ஆள் வேணுமே. எனக்கு பெத்தவங்களும் சரியில்லை, மனைவியும் சரியில்லை. அப்பப்போ முகமூடிகளை எடுத்து மாட்டிப்பாங்க. ஏன்னா நிஜமான முகம் ரொம்ப விகாரம் மாமா. சரி, இதையெல்லாம் பேசினா பேசிகிட்டே இருக்கலாம். விட்டுடுங்க. எங்களையெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு மறந்துட்டு இந்த மிஸ் மேலே முழுமையான கவனம் செலுத்துங்க. உங்களை பயன்படுத்திக்கிட்ட ஜென்மங்க எல்லாம் உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. இங்கே காசுக்கு மட்டும்தான் மரியாதை. நான் வர்றேன் அத்தா. புஷ்பகா, இவங்களை பார்த்துக்குங்க. வெளியே இறங்கி நடந்தான்.
விளம்பரம், உணவின் ருசி, குறைந்த விலை மூன்றும் காட்டுத்தீயாக பரவி கூட்டம் அலைமோத தொடங்கிவிட்டது. பெரும்பாலும் எல்லா நாட்களிலுமே ஆரம்பித்த உடனே அடுத்த 1 மணி நேரத்தில் உணவு தீர்ந்து போக வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்ப இன்னும் அதிகமாக செய்யுங்க கட்டளை வந்தது. ஒரே சமயத்தில் 100 பேர் சாப்பிடும் வசதி இருந்தது. பரந்த மொட்டை மாடியில் டேபிள் சேர் போடப்பட்டது. அங்கும் 70 பேருக்கு இடம் இருந்தது. கிட்டத்தட்ட 3 பந்தி ஓடியது. இடம் பிடிக்க போட்டி போட்டார்கள். மங்களத்துக்கு மூச்சுவிட நேரமில்லை. தரம்தான் மக்களை வசீகரித்தது. ருசியும் விலையும் கவர்ந்தது. 1 வாரத்தில் ஏறத்தாழ 1.5 லட்சம் வசூல். மிரண்டு போனால் மங்களம். அன்று இரவு கட்சியாட்கள் இருந்தார்கள். இங்கே தாக்கு பிடிக்க முடியாது. புரியுது, நம் வீட்டுக்கு பின்னால் 2 கிரவுண்டு காலிமனை இருக்குது. அதில் பெருசாக ஹோட்டலை கட்டிடலாம். அது உடனே முடியுமா? 2 மாதத்தில் கட்டி முடிச்சிடலாம். ஆயிரக்கணக்கான பேர் வந்து சாப்பிடலாம். நான் அப்போவே யோசனை பண்ணிட்டேன். இவங்களால முடியுமா? ஆட்கள் இவங்க உத்தரவுப்படி செயல்பட போகிறாங்க. சரி, பேசிடலாம். மறுநாள் தியாகுமங்கலம் புஷ்பாவுடன் பொன்னுரங்கம் விவாதம் நடத்தினார். முடியுமா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நிச்சயம் செய்யலாம். நாங்கள் சம்பளத்துக்கு வேலை செய்கிறோம். எதுக்கு? நிலமும் கட்டிடமும் பெருசில்லை. தரமும் ருசியும் தான் ஆயிரக்கணக்கான பேரை இழுக்கப் போகுது. பார்ட்னர்ஷிப் தான். நிலம், கட்டிடம், மற்ற வசதிகள் தந்த எனக்கு 20%. உங்கள் கூட இருக்கிற புஷ்பாவுக்கு 30. உங்கள் 2 பேருக்கும் 50. சரியா? இந்த அளவுக்கு எங்கள் பிள்ளைங்க கூட எங்களை மதிக்கலை. அப்பா, நானும் உங்கள் பிள்ளை தான். 1 வாரத்தில் 2.5 லட்சம். இன்னும் 2 மாதம் ஹோட்டல் நடத்திட்டா 20 லட்சம் வந்துடும். அதுக்குள்ளே ஹோட்டல் தயாராகிடும். அப்புறம் பணமழை தான். கேட்கவே சந்தோஷமாக இருக்கு பொண்ணு. எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த 20 லட்சமும் நீங்கள் போடுற மூலதனம்னு நம்புங்க. யாருக்கும் இந்த மனசு வராது. வயசு பிள்ளைங்க, பிடிக்காதவங்க, போட்டி பொறாமைக்காரங்க கண்டபடி பேசுவாங்க. இதை கெடுக்க எல்லா விதத்துலேயும் முயற்சி நடக்கும். எதிரிகள் அதிகமாயிட்டா வளர தொடங்கிட்டோம்னு அர்த்தம். உங்கள் நல்ல மனசுக்கு எப்பவுமே வெற்றி தான். கடவுள் எங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டார் பொண்ணு. இவர்கள் ராப்பகலாக கடுமையாக உழைக்க தொடங்கினார்கள். நல்ல நாள் பார்த்து காளிமனையில் பூமி பூஜையை ஆரம்பித்து விட்டார். அம்மா, உங்களுக்கு கைராசி அதிகம். உங்கள் கையால் கட்டிடத்தை தொடங்குங்க. பெற்ற மகனும் மகளும் இந்த மாதிரி ஒரு நாள் கூட எங்களை முன்னால் நிறுத்தினதில்லை தம்பி. நீங்கள் செய்கிறீங்க. இனி இந்த ஹோட்டல் தொடர்பான பேங்க் கணக்குகள் எல்லாமே உங்கள் 2 பேரில் தான். ஐயோ, எதுக்கு? நான் அரசியல்வாதி. இப்போ வெளிச்சத்தில் இருக்கலாம், சூரியன் அஸ்தமிக்கலாம். ஆனால் நீங்கள் தனி மனுஷங்க, உழைப்பாளிங்க. கணக்குக்காக வச்சுக்கலாம். அது எப்பவும் பலன் தரும். சமூக விரோதிகளோட தொந்தரவு உங்களுக்கு வந்தால் அரசியல்வாதியை அதை முறியடிக்க நான் இருக்கேன். கட்டிட வேலை தொடங்கிவிட்டது. பணியும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தது. மகளும் மருமகளும் நொந்து போயிருந்தார்கள். தினசரி புது கட்டிடம் பற்றி தகவல் வந்து கொண்டிருந்தது. மங்களம் மெஸ் பெரிய கட்டிடமாக உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் 2 மாதங்களில் திறப்பு விழா. இப்போது இருக்கும் மெஸ்ஸில் கூட்டம் அலைமோதுகிறது. இடப்பற்றாக்குறையால் 1000 பேர் சாப்பிடக்கூடிய புதிய ஹோட்டல் உருவாகிறது. ருசியில், தரத்தில், விலையில் ஒரு புதிய சகாப்தம். இந்த நிலை நீடித்தால் தமிழகம் எங்கும் ஒரே ஆண்டில் பல கிளைகள் திறக்கும் வாய்ப்புள்ளதாக செய்தியாளர்களிடம் பொன்னுரங்கம் தெரிவித்தார். தினசரி ஒரு செய்தி. குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சி சேனலும் ஒரு சில பத்திரிகைகளும் குறிப்பிட்ட அரைப்பக்கத்தை மங்கள மெஸ்ஸுக்காக ஒதுக்கிவிட தீபாவளி ஸ்பெஷல் மங்களம் இனிப்புகள் இந்த அளவுக்கு பிரபலமாகும் என மங்களம், தியாகு, புஷ்பா யாருமே நினைக்கவில்லை. ஹோட்டல் கட்டிடமும் அதிவேகமாக உருவாக தொடங்கியது. இங்கே கியூவில் நின்று சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அதே நேரம் ஜெயாவுக்கு மகனை பார்த்து கொள்ள நேரமில்லை. வீட்டு வேலைக்கு பிள்ளையை கவனிக்க என ஆட்களை போட்டு வாங்கும் சம்பளம் கரைந்து கொண்டிருந்தது. ரகுவின் ஒத்துழைப்பு அறவே இல்லை. தினசரி ரகளை. நீங்கள் பையனுக்கு அப்பா, உங்களுக்கு பொறுப்பு இருக்குது, அதை மறக்க வேண்டாம். எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கிற பொறுப்பு மட்டும் இல்லையா? நல்ல மகனாக இருக்க முடியாத நான் நல்ல தகப்பனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எனக்காக சமைக்க வேண்டாம். எங்கள் அம்மா மெஸ்ஸில் போய் சாப்பிட்டுட்டு பார்சலும் கட்டிட்டு போகிறேன். தினசரி அதைத்தான் செய்தான். இங்கே எந்த வேலையும் செய்ய முடியாமல், சரியாக ஆஃபீஸுக்கும் போக முடியாமல் தத்தளித்தாள் ஜெயா. வந்தவர்கள் சரியாக செயல்படவில்லை. பணம்தான் போனது. மாமியார் இருந்தபோது சகல வேலைகளும் நடக்கும். வாய்க்கு ருசியான சாப்பாடு, குடும்பம் பளிச்சென ஆலயம் போல் இருக்கும். குழந்தை பற்றி எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். இப்போது வீடே அலங்கோலமாகிவிட்டது. நொந்து போனாள் ஜெயா. நாதி இல்லாமல் தன் காலடியில் வந்து விழுவார்கள் என இருமாப்புடன் அலைந்தாள். அது தலைகீழாகிவிட்டது.
விவகாரம் திசை திரும்பிவிட்டது. ஒழுங்காக வேலைக்கு போக முடியவில்லை. இங்கே இப்படி இருக்க அகிலா வீட்டில் அதைவிட மோசம். அகிலாவின் மாமனார் மாமியார் முதலில் இந்த ஹோட்டல் தொழிலை புஷ்பாவுடன் இணைத்து அகிலாவின் காதுபடவே தாறுமாறாக பேசத் தொடங்கிவிட்டார்கள். சுபாஷ் அதை எதிர்த்தான். அவங்க நியாயமாக உழைக்கிறாங்க, தப்பாக பேசாதீங்க. என்னடா அந்த பக்கம் ஜால்ரா போடுறா? ஜால்ரா இல்லைப்பா, நிஜம். பிள்ளை பெண் 2 பேருக்காக தன் வாழ்நாளை ஒட்டுமொத்தமாக அர்ப்பணித்தவங்க அவங்க. ஆனால் இவங்க 2 பேரும் அதை புரிஞ்சுக்கலை, அவமானப்படுத்தினாங்க. விளைவு கடவுள் அவங்களுக்கு பிரமாதமாக வழிவகுத்து கொடுத்துட்டார். ஏன் நாங்கள் இப்போ இங்கே இல்லையா? சுபாஷ் கடுப்பாகிவிட்டான். வீட்டு வேலை நடக்குதுன்னு போக்கிடம் இல்லாமல் தானே நீங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க. என் பிள்ளைக்கு செய்யவா வந்தீங்க? அந்த மாதிரி பேசாதீங்க. அகிலா சொல்ல, நிறுத்துடி, நீ நடிக்கிறியா? இவங்க மேலே உனக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை. காரியமாகணும்னு எல்லாம் தெரிஞ்சும் காலை பிடிக்கிறா. நீங்கள் எல்லாருமே சுயநலத்தோட ஒட்டுமொத்த வடிவங்க. அவங்க 2 பேர் தான் எதையும் எதிர்பார்க்காம உழைச்சவங்க. அதுக்கு கடவுள் நல்ல பலனை கொடுத்துருக்கார். சுபாஷும் பெரும்பாலும் தினசரி அங்கே சாப்பிட்டான். பணம் கொடுத்து விடுவான். மங்களம் பார்த்து பார்த்து உபசரிப்பாள். பிள்ளையும் மாப்பிள்ளையும் அவர்களை எப்போதும் விசாரித்து கொண்டு அங்கே சாப்பிட்டபடி உறவை நன்றாக வளர்த்து கொண்டார்கள். நாட்கள் வேகமாக ஓடத் தொடங்கியது. பெரிய ஹோட்டலாக நவீன வசதிகளுடன் மங்களம் மெஸ் உருவாக தொடங்கியது. பொன்னுரங்கம் பணத்தை இறைத்தார். அதே சமயம் இங்கு வரும் வருமானமும் பெரிய அளவில் கை கொடுத்தது. நாளை ஹோட்டல் திறப்பு விழா. பிரம்மாண்டமான போஸ்டர்களை அடித்து ஊர் முழுக்க ஒட்ட வைத்தார் பொன்னுரங்கம். ஊடகங்கள் அத்தனையும் பிரமாதமாக வரிந்து கட்டி கொண்டு எழுத, பொன்னுரங்கத்துக்கு நெருக்கமான ஒரு மத்திய அமைச்சர், தமிழக மந்திரி, ஒரு பிரபல நடிகர், தொழிலதிபர் என திறப்பு விழாவில் பங்கு பெறுவதாக அழைப்பிதழ் அடிக்கப்பட்டது. தெருவில் ஏராளமான போஸ்டர்கள். போஸ்டரில் மங்களம் தியாகுவின் புகைப்படங்கள். திறப்பு விழா காலை 8 மணிக்கு ஆரம்பமானது. அழைத்த சகல பிரபலங்களும் வந்துவிட்டார்கள். மங்களம் புஷ்பா பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். மகன் மாப்பிள்ளை இருவரை மட்டும் அழைத்திருந்தார் தியாகு. திறப்பு விழா பிரமாதப்பட்டது. ஊடகங்களின் வெளிச்சம் குளிப்பாட்டியது. காத்திருந்த பொதுமக்கள் சாப்பிட தயாராகிவிட்டார்கள். 3 தள கட்டிடம். எல்லா உணவு வகைகளும் கிடைக்கும் என அறிவிப்பு. ஏராளமான பணியாளர்கள். இந்த ஹோட்டலுக்கு காரணம் இந்த வயதான தம்பதியர் தியாகு மங்களம்மா. மங்களம்மாவோட கைமணம் கூடிய சீக்கிரம் இந்த உலகம் முழுக்க பரவப்போகுது. இந்தியா முழுக்க கிளைகள் இன்னும் 2 வருஷத்தில் உருவாகிடும். விமானத்தில் பறந்துதான் ஹோட்டல்களை அவங்க பராமரிக்கணும். வரவேற்புரை. அவர்கள் இருவருக்கும் பாராட்டு. பொன்னாடை பொருத்தி மரியாதை செய்தார்கள். தியாகுவை பேச அழைத்தார்கள். நிருபர்களின் கேள்விகள். உங்களுக்கு என்ன பிள்ளையெல்லாம் இல்லையா? இந்த வயசில் நீங்கள் ஏன் இத்தனை பாடுபடணும்? டிவியின் முன்னால் பதட்டமாக ஜெயாவும் அகிலாவும் அவரவர் இல்லத்தில். இன்னும் சில நொடிகளில் நம் மானம் விமானம் ஏறப்போகிறது. இருக்காங்க. ரகுன்னு ஒரு மகன், அவன் மனைவி ஜெயா ஒரு குழந்தை. அகிலான்னு ஒரு மகள், மாப்பிள்ளை சுபாஷ், அவங்களுக்கு ஒரு குழந்தை. அவங்க உங்களை கவனிக்கலையா? எதுக்காக பொன்னுரங்கம் வீட்டில் வந்து தங்கியிருக்கீங்க? அவர் மனைவி புஷ்பா எங்கள் மகளுக்கும் மேலா. அந்த அன்பை யாராலும் தர முடியாது. பொன்னுரங்க மாதிரி பாசம் காட்ட ஒருத்தர் பிறக்கணும். அவங்க 2 பேரும் இல்லைன்னா நாங்கள் இல்லை. இந்த வளர்ச்சியும் பேரும் புகழும் இல்லை. எல்லாம் அவங்க 2 பேருக்கும் சமர்ப்பணம். எங்கள் பிள்ளைங்க ரொம்ப நல்லவங்க. ஒரு குறையையும் சொல்ல முடியாது. எங்களுக்கு எந்த குறையும் வைக்காமல் எங்களை உள்ளங்கையில் வச்சு தாங்கினாங்க. பின்ன எதுக்கு இந்த கஷ்டம்? இது கஷ்டம் இல்லை, உழைப்பு. அவள் கையில் சமையல் கலைன்னு ஒரு பொக்கிஷம் இருக்குது. அந்த ருசி மக்களை போய் சேரட்டுமேனு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். அதுக்கான களமும் நேரமும் அமையலை. பொன்னுரங்கம் புஷ்பாவை கடவுள் இப்போ தான் எங்களுக்கு காட்டியிருக்கார். எப்போவுமே எங்கள் மனசில் எந்த குறையும் இல்லை. நாங்கள் முழு நிறைவோடு வாழ்வோம். கடைசி வரைக்கும் உழைக்கணும், உழைச்சிக்கிட்டே சாகணும். யாரையும் சார்ந்து வாழக்கூடாது. இது எங்கள் கொள்கை. கைதட்டல் பிளந்தது. இறுதியில் பொன்னுரங்கம் எழுந்தார். இவங்க எனக்கு கிடைச்ச அப்பா அம்மா என மனமாற பாராட்டினார். இதெல்லாம் அவங்க உழைப்பு. வெறுமனே கிடந்த நிலம் மட்டும் என்னது? இந்த கட்டிடம் கூட அவங்களோட உழைப்பில் சம்பாதிச்ச பணத்தில் கட்டினது. இதில் என்னதுன்னு எதுவும் இல்லை. நான் சொந்தம் கொண்டாடவும் முடியாது. புஷ்பா என் மனைவின்னு பகிரங்கமாக அப்பா சொன்னார். அதை நான் கூட இது நாள் வரைக்கும் சொன்னதில்லை. அப்பாவே சொன்ன பிறகு இனியும் நான் சொல்லலைன்னா முறையில்லை. இன்னைக்கு முகூர்த்த நாள். இந்த மேடையில் வச்சு புஷ்பாவை உலகறிய என் மனைவியாக ஏற்றுக்க போகிறேன். வா புஷ்பா. அவளே இதை எதிர்பார்க்கவில்லை. ஆடிப்போனாள். தியாகுமங்கலம் தாலியை எடுத்து தர பொன்னுரங்கம் புஷ்பாவுக்கு அதை கட்டினார். மாலைகளை மாற்றிக்கொண்டார்கள்.
தொலைக்காட்சி கேமராக்கள் இதை பதிவு செய்ய உலகம் முழுக்க இந்த அங்கீகாரத்தை மாலை பார்க்கும். வந்த விஐபிக்கள் அத்தனை பேரும் சாப்பிட்டார்கள், பாராட்டினார்கள், விடை பெற்றார்கள். புஷ்பா கதறிவிட்டாள். உங்களால் என் அவப்பேர் அழிஞ்சு மனைவிங்கிற ஸ்தானம் கிடச்சிருக்கு. காலம் முழுக்க உங்களை நான் பிரிய மாட்டேன். சந்தோஷம்மா. பொன்னுரங்கத்துக்கு நன்றி சொன்னார்கள் இருவரும். மாலைக்குள் கூட்டம் குவிந்தது. கல்லாப்பெட்டி நிரம்பி வழிந்தது. மாலை 6 மணிக்கு ஜெயாவும் அகிலாவும் வந்தார்கள். கூடவே சுபாஷின் அப்பா அம்மாவும். அவங்கள கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைங்க, வயிறு நிரம்ப கொடுங்க. குடும்பமே சாப்பிட்டது. இன்றைக்கி நீங்கள் பணம் தர வேண்டாம், எங்கள் பேரன் பேத்தியோட அம்மாக்கள்னு சலுகை. இனிமே வந்தால் பணம் கொடுத்து சாப்பிடுங்க. எங்களை மன்னிச்சிடுங்க. எதுக்கு? நீங்கள் யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். இல்லாதப்ப அவமதிப்பு, பணம் வந்ததும் பரிவட்டம்னு ரெண்டுமே எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்குள்ள பந்தம் இந்த புஷ்பாவும் அவ பிள்ளையும் தான். அத்தா. வேண்டாம் ஜெயா, உங்கள் கண்ணீரை பார்த்து நாங்கள் உருகி திரும்பவும் பள்ளத்தில் விழ வேண்டாம். எங்களுக்கு இதயம் சுருங்கியாச்சு. அதுக்குள்ளே இனி யாரும் நுழைய முடியாது. புறப்படுங்க. பேரப்பிள்ளையை பார்க்க நாங்கள் ஆசைப்பட்டா ரகுவும் சுபாஷும் கூட்டிகிட்டு வரட்டும். நீங்கள் 2 பேரும் எங்களை பார்க்க வர வேண்டாம். வா புஷ்பா, ராத்திரி மெனு என்ன? மங்களம் உள்ளே போக தியாகு பணத்தை எண்ண தொடங்கினார். பல கிளைகள் உருவாகும். இந்த தம்பதிகள் கூடிய விரைவில் கோடீஸ்வர அந்தஸ்து பெற்று பங்களாவும் காரும் செல்வ செழிப்புமாக மாறப்போகிறார்கள். பாசத்தை கொஞ்சி சுமந்து பரிதவித்த நேரம் பணம்தான் பெருசு என்று அலைந்த பிள்ளைகள் இவர்களிடம் பணம் குவிந்த போது வந்து நிற்கிறார்கள். இவர்களிடம் இனி பாசம் இருக்காது. பிள்ளைகள் நல்ல பெற்றோர்களை இழந்துவிட்டால் மீண்டும் அவர்களுக்கு அவர்கள் திரும்ப கிடைக்க மாட்டார்கள். இத்துடன் இந்நாவல் முடிவடைந்தது.